wonderful very happy evening to one and all. இன்னைக்கு summer day எல்லாருக்கும் தெரியும், பியூட்டிஃபுல் சண்டே. அது முக்கியமான நாள். என்ன பாத்தீங்கன்னா every third Sunday of every June is celebrated as Father's Day. ஒரு முக்கியமான நாள், தந்தையர் தினம். So இன்னைக்கு வந்து பியூட்டிஃபுல்லா நம்ம இருக்கிற எல்லாருக்குமே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தை இருக்கிற எல்லா அப்பாக்களுக்குமே ஒரு சூப்பரா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே விஷயம் சொல்லிடுவோம். வித் தட் வில் ஸ்டார்ட் தி மீட்டிங். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சுவாரஸ்யமான இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே இருந்தாலும் சரி, உங்க ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்தாலும் சரி, ஒரு ஃபர்ஸ்ட் காரா இருந்தாலும் சரி, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இருந்தாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் பஞ்சி ஜம்பிங் பண்ணாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கை டைவிங் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்கவே முடியாது லைஃப்ல. அதே மாதிரி என்னோடைய இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ஃபாதர்ஸ் டே நான் செலிப்ரேட் பண்றேன். ஐ ஹேவ் 8 months கிட்ட. இந்த சூப்பரான நாள் எனக்கு ஒரு எம்சி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இம்பா ஃபேமிலிக்கும், அப்ப இடிஎஸ் எடிஃபிகேஷன் பிளஸ் அவங்களுக்கும், அது மட்டும் இல்லாம ஐபிஎன் இந்தியன் பிசினஸ் நெட்வொர்க் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வித் தட் வில் ஃபோக்கஸ் ஆன் வெரி இம்பார்ட்டன்ட் விஷயங்க. எல்லாருக்கும் தெரியுங்க, ரஜினிகாந்த் இருக்காங்க, சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், தளபதி, எவ்வளவு ஹீரோஸ் இருந்தாலுமே நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஹீரோ அவங்க மட்டும் சூப்பர் ஹீரோ நம்ம எப்பவுமே நம்ம அப்பா தான். ஒரு சன்னுக்கு எப்பவுமே அவங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அவங்க அப்பா தான். அதே மாதிரி அவங்க டாட்டருக்கு ஃபர்ஸ்ட் லவ் வந்து அவங்க அப்பா தான். சோ இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல செஷன் வச்சிருக்கிறோம். So with that we'll first start with Sri Vidya Ganadhi ma'am. I will invite you for welcome note. Sri Vidya ma'am, please go ahead. Yes, can you hear me? Is it audible? Yes, we can hear you ma'am. Please go ahead. So happy to meet you all in this beautiful precious evening on Father's Day meet presented by IMPA, organized by ELS Edification Plus and powered by IBN Indian Business Network. கொரோனா எனும் கொடியன் அச்சுறுத்தும் போதும் அன்பால் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். 1000 உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலும் அப்பா எனும் உறவே அதி உன்னதமான உறவு. நம்மை கருவில் சுமந்தவள் தாயாக இருந்தாலும் அந்த தாயையும் சேர்த்து நெஞ்சில் சுமப்பவர்தான் அப்பா. அத்தனை அன்பையும் மனதில் வைத்துக் கொண்டு நமக்கு எதிரியாய் தெரியும் ஒரே உறவு அப்பா. அப்பா இந்த மந்திர சொல்தான் இன்று நம் அனைவரையும் இணைத்து வைத்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இம்பா, ELS எடிஃபிகேஷன் பிளஸ், ஐபிஎன் இந்த 3 பேருக்கும் ஃபாதர்ஸ் டேக்கும் என்ன கனெக்ட்? ஃபர்ஸ்ட் இம்பா பத்தி பார்க்கலாம். இன்டர்நேஷனல் முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷன். இது வந்து ஒரு சமுதாய அமைப்பு மட்டும் இல்ல, சமூக மேம்பாட்டுக்கும் சமூக அக்கறைக்கும் நம்ம சமுதாய மக்கள் என்னெல்லாம் செய்யணுங்கிற ஒரு விஷன் 2020 B2B இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோட உள்ள ஒரு வித்தியாசமான அமைப்புங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அத உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல வந்து ஒரு அப்பாவும் ஒரு பையனும் 2 பேரும் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிரிட்ஜ்ல போயிட்டு இருக்காங்க. they wanted to cross that bridge. அப்ப திடீர்னு எங்க இருந்தோ ஒரு வெள்ளம் வந்துருச்சு. அப்ப அந்த அப்பா சொல்றாரு, என்னுடைய கையை நீ கெட்டியா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு திருப்பி அப்பா சொல்றாரு, இல்லப்பா நீ கெட்டியா பிடிச்சுக்கணும், இல்லைன்னா உன்னை தண்ணி அடிச்சுட்டு போயிரும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, நீ வேணா ஒண்ணு பண்ணுப்பா, என் கைய நீ கெட்டியா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அப்பா சொன்னாரா, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆர் யூ ஜோக்கிங்? இது என்ன விளையாடுற நேரமா? கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் தண்ணி அடிச்சுட்டு போயிரும். உன் கைய நான் பிடிக்கிறதுக்கும் என் கைய நீ பிடிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸும் இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன் சொன்னானா, அப்பா உன் கைய நான் பிடிச்சிட்டா ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல கூட விட்டுருவேன், சான்சஸ் இருக்கு. ஆனா என் கைய நீ பிடிச்சிக்கிட்டா கெட்டியா பிடிச்சுக்குவ, எப்பயுமே என்னை விட மாட்டேன்னு சொன்னானா. அந்த அளவுக்கு உள்ள ஒரு புரிதலோட உள்ள அன்புதான், ஆழமான அன்புதான் அப்பாவிற்கும் குழந்தைக்குமான உறவு. அப்படிப்பட்ட அன்பில ஒரு தகப்பனா இருந்துதான் இம்பாவினுடைய பில்லர்ஸ் ஆகட்டும், இம்பாவினுடைய தலைவர், எங்களுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் டாக்டர் அருணாச்சல முதலியார், செவாலியா அருணாச்சல முதலியார் ஐயா அவர்கள் எங்களை எல்லாம் ஒரு தகப்பனா இருந்து எங்க கைகளை பிடித்து எங்களை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள இந்த நேரத்துல நான் வருக என வரவேற்கிறேன். அதோடு மட்டும் இல்லாம இம்பாவோட பில்லர்ஸ் ஆன RSK ரகுராம் அண்ணா, அப்பு சந்திரசேகர் அண்ணா, ரவி பிள்ளை சார், இவங்க எல்லாரும் எங்களுக்கு வந்து ஒரு தூணா இருந்து இம்பாவை வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் வருக என வரவேற்கிறேன். இம்பாவினுடைய யூத் பிரசிடென்ட் செல்வம் அண்ணா அவர்களையும், எங்க கேப்டன் ஐயாவின் அருந்தவ புதல்வர் கேப்டன் ரமேஷ் சார் அவர்களையும் இந்த நேரத்துல நான் வருக என வரவேற்கிறேன்.
அந்த கதையை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு அப்பா பையனுக்கு உள்ள பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரிதான் இம்பாவுக்கும் எங்களுக்கு உள்ள இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் ஆன பாண்டிங் வந்து இருக்கு. அதை சொல்றதுக்காக தான் நான் வந்து அந்த எக்ஸாம்பிள உங்களுக்கு கொடுத்தேன். அடுத்ததா இந்த ஃபாதர்ஸ் டேக்கும் இம்பாவுக்கும் என்ன கனெக்ட்ங்கிறத உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா இந்த ஃபாதர்ஸ் டேக்கும் இந்த இஎல்எஸ் எடிஃபிகேஷன் பிளஸ் அவங்களுக்கும் என்ன கனெக்ட் அப்படின்னா, ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைய எப்படி வளர்ப்பாரு? அந்த குழந்தைய ஒரு 2 to 6 வயசுக்குள்ள உள்ள ஒரு குழந்தைய வந்து அப்பதான் அது அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கும். அது தன்னுடைய மழலை மொழி மாறி அப்பதான் பேச ஆரம்பிக்கும். அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கும். அதையெல்லாம் ஒரு அப்பாவா இருந்து உணர்ந்து அந்த பையனுக்கு வந்து என்ன பண்ணா அவருக்கு வந்து நல்லா இருக்கும், அவனோட கெரியர் எப்படி நல்லா இருக்கும், அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவை, அந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன எபிலிட்டி இருக்கு, டேலண்ட்ஸ் இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஃபாதர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய வழி நடத்துவார். அதத்தான் இந்த இஎல்எஸ் எடிஃபிகேஷன் பிளஸ் பண்றாங்க. ஏன்னா it is an integrated curriculum for the upbringing of our children with knowledge and integrity. They concentrate on 2 to 6-year-old children, which is the core age to bring greater impact for the rest of their lives. They help in developing child ability to get involved in lot of physical activities that would keep the child's health and bone strength as well. Such a great thing they are doing. ஒரு அப்பா இருந்து என்னெல்லாம் செய்வாரோ ஒரு குழந்தைக்கு, அதத்தான் ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில வந்து அவங்க செய்யறாங்க. So at this moment we are so happy to welcome the global head of ELS Edification Plus, Mr. Paridas from Chicago, United States, Board of Director Mr. Manigandan from Chennai, international business head Mr. Subha from Congo, West Africa, all the franchise owners and respected staff. உங்க எல்லாரையும் இந்த நேரத்துல வருக வருக என வரவேற்பதில் இம்பா சார்பில் பெருமை கொள்றோம். அடுத்ததாக பையன் வளர்ந்தாச்சு, அவரோட திறமைகளை வெளிப்படுத்தணும், அவரை வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்தணும், மற்றவர்களோடு இணைக்க வேண்டும். அதுவும் ஒரு தந்தையினுடைய கடமைதான். அதத்தான் IBN பண்றாங்க. அதாவது இந்தியன் பிசினஸ் நெட்வொர்க் அவங்க என்ன பண்றாங்கன்னா, they are bonding business across borders. They have a mission, they have a vision, and they have a commitment. Their vision is to consolidate our Indian business people across the globe under a single umbrella and creating strong relationship among the members. Their mission is to achieve strong and long-term business relationships. Their commitment is to provide the best support to the members in establishing the business and to bring up the people closer and give right references. So we are happy at this moment to welcome the president of IBN, Mr. Velu sir, and director and founder IC Center, Mr. Jayapalan sir அவர்களையும் இந்த நேரத்துல வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். I thank each and every one of you now. I think now we will have a clear vision of what we are all doing. And it's high time to welcome our star speakers, Dr. M. Armugam, MD and CEO of Broadline Technology Private Limited, Dr. VM Muralidharan, former chairman, Ethiraj College for Women, Mr. JSK Satish Kumar, actor and national award-winning film producer, Mr. Ram, Vice President HDFC. இவர்கள் அனைவரும் வருக வருக என இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். இது எல்லாத்துக்கும் போக நம்மளுடைய சீஃப் கெஸ்ட், இந்த பியூட்டிஃபுல்லான ஈவினிங்கோட சீஃப் கெஸ்ட் திரு மரியாதைக்குரிய திரு மிஸ்டர் கே பாண்டியராஜன் அவர்கள், மினிஸ்டர் ஆஃப் தமிழ் அபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் தமிழ் கல்ச்சர், அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நல்ல நேரத்துல, இந்த ஒரு அழகான நேரத்துல நம்மளெல்லாம் கனெக்ட் பண்ண இம்பாவிற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, டெக் டீமுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு தி ப்ரோக்ராம். மேம் செம்மையா பேசுறீங்க. வாட் அ வெல்கம் அட்ரஸ். நல்ல வேலை ஜூம் கனெக்ட் ஆகலையே கடைசி வரைக்கும் பக்கு நினைச்சு பியூட்டிஃபுல்லா பேசி முடிச்சீங்க. நல்ல அழகா ஒரு கனெக்ட் கொடுத்தீங்க. இந்த 3 பேர் அசோசியேட் பண்ணிருக்க இந்த அழகான ஒரு ஃபாதர்ஸ் டே ஈவென்ட்ல. தேங்க்ஸ் a lot. With that we'll move on to the next item on agenda. அதுக்கு முன்னாடி எல்லாரும் அழகா சிரிங்க. ஜூம்ல பாக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ரொம்ப சோகமா இருக்கீங்க. நல்லா அழகா சிரிங்க. ஏன்னா இது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன். ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம with us எல்லாரும் ஓகே மீட்டிங் போலாம் அப்படி சொன்னா I want to hear some noises there. Background, Arvind, can you be able to mute? Okay, thanks a lot. எல்லாரும்
உங்க சாட் பாக்ஸ்ல ரெடி டைப் பண்ணா மட்டும் தான் நான் நெக்ஸ்ட் போவேன். சாட் பாக்ஸ்ல ரெடி டைப் பண்ணுங்க. வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஐட்டம் இன் தி அஜெண்டா. எஸ், ஐ கேன் see ரெடி இஸ் கமிங் அப். பியூட்டிஃபுல். இப்போ வந்து பேச போறது யாரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பர்சனுங்க. ஏன்னா அவர் ஸ்பெஷல் அட்வைஸ் கொடுக்க போறாரு. அவர் பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி நகர் பெங்களூர் எவ்வளவு பேருக்கு போயிருக்கேன்னு தெரியல. அவ்வளவு ஒரு அழகான ஒரு மலையை ஒரு லிவிங் ஸ்பேஸா மாத்தி அழகான ஒரு ஆர்கிடெக்ட் போட்டு ஒரு கோயில கட்டி வேற லெவல மாத்தினா எங்க இம்பா ஓட ஃபவுண்டர் பிரசிடென்ட் டாக்டர் செவலட் டாக்டர் அருணாச்சலம் ஐயா தான் வர வைக்கிறேன். ஐயா ப்ளீஸ் கோ ஹெட். உங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க ஐயா. ஐயா எஸ், குட் ஈவினிங். சூப்பர் ஐயா, பேசுங்க கேக்குது. ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபாதர்ஸ் டேக்கு என்னோட குட் விஷஸ் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே பத்தி பேசணும்னு சொன்னாக்கா, தாய் அம்மா ஒரு 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய வந்து உலகத்துக்கு கொடுக்குறாங்க. ஃபாதர் வந்து பிறந்த நாள்ல இருந்து 25 வருஷம் வரைக்கும், அது ஒரு 3 கேஜி இருக்கலாம் இல்ல 5 கேஜி இருக்கலாம் குழந்தை, ஒரு 70 கேஜி வரைக்கும் வெயிட்டை வந்து ஷோல்டர்ல வெயிட் பண்ணி ஸ்டாண்ட் பண்றாரு. ஸோ அந்த அளவுல ஒரு பெரிய, அதாவது இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை வந்த மேல அந்த குழந்தைய 25 வருஷம் எடுத்து வலுத்து தோல்ல தூக்கி போற ஒரு பெரிய வேலை. அதாவது அம்மா ஒரு வேலைனாக்கா இவர்தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கும் மேல வந்து சில பேரு மதர், அதாவது ஃபாதர் இல்லாத இருந்தாக்கா அந்த வைஃப், ஃபாதர் ரோல் கூட அம்மா தான் பண்ண போறாங்க. ஸோ மதர் வந்து ஃபாதர் மதர் 2 ரோலும் பண்றாங்க, அவங்களும் கிரேட், இதுக்குன்னும் மேல்பட்டு இருக்கிறவங்க. ஸோ இந்த அளவுல இந்த ஒரு பொசிஷன் ரொம்ப சென்டர் பாயிண்ட். இப்போ அதாவது என்ன சொல்ல போனாக்கா, நம்மளோட பொசிஷன் பார்க்கலாம். ஃபாதர் பொசிஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தாக்கா ஒரு சமுதாயத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, பெண்ணுங்க வந்து 75% ஃபாதரை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் 75% பொண்ணு பசங்க வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க. எந்த அளவுல நேசிக்கிறாங்கன்னாக்கா, ஃபாதர் பத்தி எதிராக ஒருத்தருக்கு குறை பேசிட்டாக்கா இம்மிடியட் சார்ஜ் ஆயிடுவாங்க. ஹஸ்பண்ட் ஆகட்டும் யாரனா பேசுனாங்கன்னாக்கா இம்மிடியட் சார்ஜ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஆழமா நேசிக்கிறாங்க. அதே பசங்களை பாத்தீங்கன்னாக்கா ஒரு 25% பசங்க வந்து ஒரு பிரதர் மாதிரி இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாங்க, ரொம்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது 25% நிறைய க்ளோஸா இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 25% அப்பா உள்ள ரிலேஷன் இருக்கும். உள்ள வந்து அப்பா ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குவாங்க. ஸோ இது ஒரு டிசைன். ஆனா இந்த மிச்சம் 75% பசங்க, பர்டிகுலர் தமிழ்நாட்டுல சொல்ல போனா வில்லன் மாதிரி பாக்குறாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத பாக்குறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு பேட் நியூஸ். அதாவது ஒரு ஃபாதர் கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஃபாதர் வந்து வில்லனா பாக்குறாங்க. ஃபாதர் வந்து பாவம், அதாவது பசங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்துல அவங்க எல்லாம் வந்து ஒரு ஃபேஸ் பண்ணி பாவம் ப்ராப்ளம் கெட்டவன் ஆயிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஃபேமிலியில வந்து நான் ஸ்ட்ரிக்டா சொன்னாக்கா தான் வேலை ஆகும், நான் கொஞ்சம் கோவமா தான் சொன்னா வேலை ஆகும், என் பசங்க கெடக்கூடாது, நல்ல வழியில போகணுன்றதுக்காக அவர் கன்வர்ஷன் ஆயிடுறாரு. நான் கெட்டுவானாலும் பரவாயில்ல, என் பசங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் அவருக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் நான் மேல வந்து என்னன்னா, தமிழ்நாடுல வர்ற ஒரு பிக்சரும் வந்து அப்பாவை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா ஒரு கண்டம் பண்றாங்க. ரொம்ப கண்டமா பண்ணி ஒரு பிக்சரும் வரும். அந்த பிக்சர் பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஆனா ஒரு 4-5 பிக்சர் அப்பா பத்தி ஒரு ஃபேவரா பண்ணிருக்கிறாங்க. அது தவமாய் தவமுருந்து, அது ஒரு பிக்சரும் ஒரு அப்பா. இந்த 2 பிக்சர்ல வந்து அப்பாவுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மேல ஒன்னு 2 பிக்சர் பண்ணிருக்கலாம். ஆனா அத்தனை பிக்சரும் வந்து ரொம்ப கேவலமா, அதாவது சிங்குலரா பேசுறது, அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாத பேசுறது, இதுதான் அந்த பிக்சர்ல நிறைய இருக்குது. நான் ஃபாதர் டேல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி பிக்சர் எதனா முன்னுக்கு எடுத்தாக்கா டெஃபினட்டா வந்து ஃபாதரோட கேரக்டர் அசாசினேட் பண்றாங்கன்னு ஹைகோர்ட்ல ஸ்டே எடுத்தாக்கா அவங்க இன்னுமேல அந்த கேரக்டர் நிறுத்துவாங்க. அப்பதான் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மதிக்கும். ஏன்னா அந்த ஜெனரேஷன் இந்த பிக்சர் பார்க்க அந்த ஃபாதரோட ஒரு மரியாதை கௌரவம் ரொம்ப கம்மியா இருக்குது. வில்லன் மாதிரி பாக்குறாங்க. இத வந்து இந்த ஃபாதர் டே ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு தான் என் மனசுல இருந்தது. சோ இது மேல விட்டு யாராவது அந்த மாதிரி பிக்சர் எடுத்து ஒரு ஸ்டே எடுத்து புத்தி கத்து கொடுத்தா
நெக்ஸ்ட் அவங்க சரி போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நினைவு. ஸோ இந்த ஃபாதர் டேன்றது எந்த அளவுல நம்ம இதுதான், அதாவது ரெஸ்பெக்ட் என்ன இருக்குது, எந்த மாதிரி ப்ரோக்ரஸ் இருக்குதுன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வந்து ஃபாதர் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வெல்விஷர் தான், எப்பவும் வெல்விஷர். நல்லதாகணுன்றதுக்காக தான் கெட்டுவன் ஆகுறாரு. அவர் கெட்டுவாயிட்டு பாவம், அதாவது லைஃப் லாங் அவர் கெட்டுவனாவே நினைக்கிறாங்க பசங்க. சில பசங்க அதான் 75% சொன்ன பாருங்க, அவங்க கடிச்சு வரைக்கும் அப்பா ஒரு வில்லன் மாதிரியே பார்த்து பார்த்து பாவம் அவரு அந்த சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அதனால இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஃபாதர் டே அப்படின்னு சொன்னாக்கா, வேர்ல்ட்ஸ் ஃபாதர் டே கரெக்ட், ஆனா ஃபேமிலிக்கு ஃபாதர் தான் வேர்ல்டு. ஏன்னா உலகமே ஃபாதர் தான். ஸோ அது ஒண்ணு. அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்றேன்னாக்கா, 100% ஃபாதர் வந்து எப்போ நல்லதுதான் நினைக்குவாரு. அதுதான் நீங்களும் அது மாதிரி நினைச்சு 4 பேருக்கு சொல்லணும். ஸோ லாஸ்ட் பட் லீஸ்ட் என்ன சொல்றதுக்கு இஷ்டப்படுறேன்னா, பெஸ்ட் ஃபாதர். இதை பாருங்க, என்ன ஆகுதுன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு அக்கௌண்ட் எதனா ஓணும்னாக்கா நம்ம ஆடிட்டர் கேட்குறோம், டாக்குமெண்ட் எதனா வேணும்னா அட்வொகேட்டை கேட்குறோம், ஹெல்த்தை பத்தி பார்க்கணும்னா டாக்டரை கேட்குறோம், ஜிஎஸ்டி டாக்ஸ் கவர்மெண்ட் சொல்லுது அது கரெக்டா கட்டுறோம், கவர்மெண்ட்ல சொல்ற ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இதால என்ன ஆக முடியும்னாக்கா, நம்ம நல்ல சிட்டிசன் ஆகலாம், நல்ல சிட்டிசன் ஆகலாம். ஆனா பெஸ்ட் ஃபாதர் 100% பெஸ்ட் ஃபாதர் ஆகணும்னாக்கா, வீட்டுல ஒய்ஃபோட பேச்சு கேட்டவே ஆயிப்போச்சு, 100% பெஸ்ட் ஃபாதர் ஆயிடுது. அதுல ஏதாவது கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி கேட்டாக்கா குட் ஃபாதர் ஆக முடியும். அதுக்கு கீழே போனீங்கன்னா ஒர்ஸ்ட் ஃபாதர் ஆயிடுவீங்க. அதனால தயவு செஞ்சு யங்ஸ்டருக்கு சொல்றேன், தயவு செஞ்சு ஆணோட ஃபாலோ பண்ணிடுங்க, வீட்டுல பெஸ்ட் ஃபாதரா இருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த given opportunity. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஷோபா மேடம், அப்புறமா வந்து நம்ம இஎல்எஸ் எஜுகேஷன் குளோபல் அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ், டெக்னிக்கல் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லி ஒன்ஸ் அகைன் பெஸ்ட் விஷஸ் ஃபார் வேர்ல்ட் ஃபாதர்ஸ் டே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சோ மச் ஐயா, பியூட்டிஃபுல்லா சொல்லுங்க. அழகா இருந்துச்சு. எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே பெஸ்ட் ஃபாதர் ஆகணும்னு சொல்லிட்டு அது நாங்க ஒரு ஆப்ஜெக்டிவ் எடுத்து நாங்க பண்ண போறோம். தேங்க்ஸ் a lot ஐயா ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் இன்புட்ஸ் இந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன் பேச போறாங்க. He is a very beloved minister, today's chief guest, K. Pandirajan sir, the Ministry of Tamil Official Language and Tamil Culture. ரொம்ப யங்கான எனர்ஜெட்டிக்கான பர்சன் சார். இந்த தருணத்தை நம்ம சொல்ல விரும்ப ஒண்ணுன்னா, எப்பப்போ உங்க நியூஸ் சேனல் பாக்குறேன், எங்க அப்பா கிட்ட இந்த மினிஸ்டர் செம்ம நாலேஜ்ஃபுல்லா இருக்கா, சூப்பரா கண்டென்ட்ஃபுல்லா பேசுறாரு எனக்கு தோணும். seriously you deserve each and everything what actually people do for you. Thanks a lot. இந்த கொரோனா டைம்ல the entire team of yours செம்மையா ஒர்க் பண்றீங்க. இந்த சார்பில் இந்த தருணத்துல உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Thanks a lot and the stage is yours sir. Please unmute yourself and talk. Thanks a lot sir. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க முன்னால பேசுறதுக்கு. அதுவும் இந்த சமுதாயம் நான் ரொம்ப மதிக்கிற சமுதாயம். பேரறிஞர் அண்ணாவை தந்த சமுதாயம், டாக்டர் ஏல் முதலியாரை தந்த சமுதாயம், தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு கல்வித்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, இதுல எத்தனையோ பெரியவர்களை தந்த சமுதாயம். இப்ப நான் அரசியலுக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 10 ஆண்டுகள்ல ஒரு ஜாதி வெறி இல்லாம சமுதாய பற்று மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த பிள்ளமார் முதலியார் சமுதாயம் நினைக்கிறேன். அதனால என்னுடைய நண்பர் சுஜாதா ஷோபா இந்த நிகழ்ச்சிக்கு வர சொன்னப்போ ரொம்ப மகிழ்வோட இதுல இணைந்திருக்கிறேன். பல சமுதாய நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன். அது இந்த சமுதாயம் இது வரைக்கும் போனதே கிடையாது. நான் இது வரைக்கும் அவங்க ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஷோவாவே பண்ணது கிடையாது. அதுவும் நான் சொல்ல விரும்புறேன். ஆனா இதுல ஒரு ஜூம் மூலமா இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திப்பதில்லை. அது இவ்வளவு நல்ல நண்பர்கள், எந்த விதமான சமுதாயம் அடையாளமும் இல்லாம. டாக்டர் ஆர்வம் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஹார்வர்ட் சேர்ல இருந்து அவர் அறிமுகம் இருந்தது எனக்கு. முரளி சார், நம்ம மைக்குங்கிறீங்களே, மைக் முரளி, பல ஆண்டுகளாக எனக்கு நல்ல அறிமுகம். ஆனாலும் வந்து ஓகே, எத்திராஜ் அந்த லெகசி அது ஓரளவுக்கு எனக்கு பரிச்சயமானது. ஆனா தன்னுடைய ஜாதி அடையாளத்தை அழுத்தமா பதிய வைக்காம அதே நேரத்துல தமிழ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றிய பல பெரியவர்கள் இந்த சமுதாயத்துல வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் இனிய நல்வணக்கங்கள்.
ஷோபா என்னதுக்கு நிகழ்ச்சி கூப்பிட்டப்போ எனக்கு இஎல்எஸ் பத்தி நல்லா தெரியும். நான் கல்வி அமைச்சரா இருக்கிறப்ப வந்து இஎல்எஸ் அப்ப தமிழக அரசாங்கத்துக்காக சில பணிகள் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால இஎல்எஸ் இப்போ ஈடிஃபிகேஷனாக உருமாறினதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் அசோசியேட்ஸ் சில பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. குறிப்பா அந்த இந்தியன் பிசினஸ் அகாடமியா அங்க அவங்களுடைய மெம்பர்ஸ்க்கும் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொன்னப்போ என்ன பேசுறேன்னு கேட்டப்போ ஒரு 10 minutes வந்து உங்க ஃபாதர் இல்ல நீங்க ஃபாதரா இருக்கிற அனுபவத்தை பத்தி பேசுங்கன்னு சொன்னாங்க. என்னோட ஃபாதர் வந்து நான் 3 மாசம் இருக்கிறப்ப இறந்துட்டாரு. அதனால மை கிராண்ட் ஃபாதர் ஐ யூஸ் டு கால் அஸ் மை ஃபாதர். அப்பா வந்து நான் கூப்பிடுறது வந்து என்னுடைய கிராண்ட் ஃபாதர். எங்க ஊர் வந்து விளாம்பட்டி, சிவகாசி பக்கத்துல ஒரு ரொம்ப சின்ன ஊர். அதுல வந்து எங்க அப்பா வந்து ஒரு தீப்பெட்டி தொழிலாளி. எங்க தாத்தா வந்து ஒரு சமையல்காரரா இருந்தாரு. சென்னையில ஒரு மிக முக்கியமான ஒரு டாக்டர் சந்தோஷ்னு, அவருக்கு 30 ஆண்டுகளாக குக்கா இருந்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரு 50 வயதுக்கு மேல வந்து ஒரு தொழில் துவங்கி எங்க ஊருக்கு வந்தாரு. ஹி வாஸ் ஆல்வேஸ் அ ரோல் மாடல் ஃபார் மீ. அந்த டயத்துல வந்து பெருசா படிக்கல, ஒரு 4 வயசு 4ஆ 5ஆ படிச்சுப்பான்னு நினைக்கிறேன். பட் சின்ன சின்ன தொழில்களா துவங்கி ஒரு கட்டத்துல 10 ஃபேக்டரி ஆரம்பிச்சார் எங்க தாத்தா வந்து. அந்த மேட்ச் ஃபேக்டரி, ஃபயர் ஒர்க்ஸ், மத்தாப்பு இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு தன் வாழ்நாள்ல ஒரு 20 ஆண்டுகள் தொழில் முனைவோரா இருந்து ஒரு நல்ல நிலைக்கு அதை கொண்டு வந்தாரு. அவங்க ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பர்சன். பட் அதே நேரத்துல வந்து அவங்களுடைய ஐ திங்க் எனக்கு அதிகமா நான் வாழ்க்கையில அந்த சின்ன வயசுல ரொம்ப பழகின ஒருத்தர்னா அவர் தான். ஐ திங்க் ஹி கேவ் அ லாட் ஆஃப் ஹிஸ் வேல்யூஸ் டு மீ. ஷியர் கட்ஸ். அந்த ஃபேக்டரிஸ்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி தீ பிடிக்கும். அந்த இடங்கள்ல வந்து பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஈவன் ஜாதி பிரச்சனை வரும் அந்த இடத்துல. ஒரு கட்டத்துல எங்க ஊர்ல இருந்து எங்களை எல்லாம் வந்து சாதி பிரதர்ஷனம் பண்ணியிருந்தாங்க. வெளியே வந்து ஊருக்கு வெளியே நாங்க தங்கி இருந்தோம் கொஞ்ச நாள். வந்து சினிமால எல்லாம் வர்றப்போ நம்ம பார்ப்போம். அதெல்லாம் வந்து சின்ன வயசுல அனுபவிக்கிறப்போ எங்க தாத்தாவுடைய ஒரு லிட்டில் ப்ராடர் விஷன் ஆஃப் லைஃப் எனக்கு ரொம்ப தாக்கம் உருவாக்குச்சு. ஒரு சொந்தத்துல தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணத்தை என் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா விதைச்சது எங்க தாத்தா நினைக்கிறேன். ஒரு கட்டத்துல வந்து ஒரு அட்வென்ச்சரிஸ்ட் பிசினஸ் பர்சனா உருவெடுத்ததுக்கு அவங்க முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல ஐ ரியலி வாண்டட் டு தேங்க் மை ஃபாதர், which is my grandfather really speaking. பட் அவரு தான் எனக்கு அப்பான்னு கூப்பிடுவேன். நான் எங்க my actual father I never really interacted a great deal. So அது வந்து ஒண்ணு. என்ன மாதிரி ஃபாதரா நான் இருக்கேன், what images do I have in the mind of my children அப்படின்னு பாக்குறப்ப பல நேரங்கள்ல ஒரு வகையில என் பிள்ளைங்களுக்கு அம்மாவாவும் அப்பாவாவும் என் ஒய்ஃப் தான் இருந்தான்னு நினைக்கிறேன். பல நேரங்கள்ல இன்ஃபேக்ட் அவரு நம்ம பெரியவர் முதல்ல பேசினார், ஷெவாலியே டாக்டர் அருணாச்சலம் சார் பேசின மாதிரி தமிழ் படங்கள்ல வர்ற பல பிக்சரைசேஷன்ஸ், ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து பல குடும்பங்கள்ல உண்மைன்னு நினைக்கிறேன். ஒரு வகையில என்னோட லைஃப்லயே கூட பாத்தீங்கன்னா டு ரீச் அவுட் டு மை சில்ட்ரன் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐ திங்க் பல நேரங்கள்ல தே ஆல்வேஸ் யூஸ் டு ஹேவ் அம்மா தான் அவங்களுக்கு பிரைம், அம்மா தான் அவங்களுக்கு எல்லாம். ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்தப்போ அப்பதான் பிசினஸ்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருந்தேன். ஒரு மாசத்துக்கு ஒரு 24-25 நாட்கள் வெளியூர்ல வெளிநாடுகள்ல சுத்திட்டு இருந்த ஒரு காலகட்டம். மாஃபா கம்பெனி நான் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருந்த காலகட்டம். அப்போ வந்து ரொம்ப இன்னும் ரொம்ப வந்து ஒரு தந்தையா இருந்திருக்கணும் அப்படின்ற குற்ற உணர்வு எனக்கு ரொம்ப உண்டு. பட் ஒரு வகையில அம்மையப்பனாக என் வீட்டுக்காரமா வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ when they come to adulthood, என் பொண்ணு இப்ப பிரான்ஸ்ல இருக்கிறா. அவளுடைய உறவுகள், her own relationships இதெல்லாம் வர்றப்போ I think I can see a lot of longing. So கொஞ்சம் in fact I think we seriously started connecting deeper only after they grew bigger and after கொஞ்சம் politics gave me a lot more time for my children நினைக்கிறேன். Unlike business, in business I had very little time. So politics that way it's a little better. So I've been talking to my children. Thanks to Corona now, I have my son staying with me for the last 90 days. ரெண்டு பேருமே locked up. I don't think we've ever spent that much of time together. So he's now training to be a pilot. Florida போனோம், but Floridaல அங்க லாக்டவுன்றதுனால he's with us now. So ரொம்ப
உன்னதமான அனுபவம் நினைக்கிறேன். The last 90 days to know him as a person. It's not been, I think it's been a real pleasure. Maybe you, சார் சொன்ன அந்த வார்த்தைகள் கொஞ்சம் am I a best father, am I a good father, am I a bad father ன்னு சொன்னா ஒரு 10 point scale வச்சோம்னா maybe I would place myself around 7 to 8 அப்படின்னு தான் நினைக்கிறேன். In the little better scale I'm saying. So I would have been, if my children had rated me at that scale, maybe I would have been closer to 4-5 in the initial phase of my bringing them up. And in fact, both of them actually grew up rather than being brought up நினைக்கிறேன். எங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு இது பண்ணல. So இந்த நேரத்துல I would only like to share this. The classical stereotypes of a father in our family didn't work. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, அந்த மாதிரி வந்து மாடல்லாம் பெருசா கிடையாது. But I think I'm discovering a depth as I grow into their adulthood. As they, இந்த பீரியட்ல வந்து when they are in their 20-21 பொண்ணு இப்போ 25-26 அந்த ரேஞ்சில போறப்போ I see a lot better connect, which I'm consciously taking an effort to be, as sir said, closer to a good father at least. அந்த ஒரு நிலையில இருக்கிறேன். அப்பாக்கள் அப்படின்னு பொதுவா ஜெனரலைஸ் பண்ண விருப்பம் இல்லை. சொன்ன படம் தவமாய் தவம் இருந்து ஒரு படம், இன்னொரு நல்ல படம் பவர் பாண்டி. I really like பவர் பாண்டி quite well. அதுலயும் வந்து அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. In fact, I like to be closer to that அப்பா than the தவமாய் தவம் இருந்த அப்பா. தவமாய் தவம் இருந்த அப்பா வந்து the all giving, all sacrificing kind of அப்பா. When பவர் பாண்டி அப்பா, somebody who discovers his manhood well into the 60s, அது வந்து he actually discovers his old flame and things like that, Revati. And I really think that's the kind of father I'd like to be at some point in time. I just turned 60 ஒரு month back வந்து. So I think somewhere I think we need to cut through all these stereotypes of a father being all giving, all sacrificing, all wisdom. அந்த மாதிரிலாம் வந்து இப்போதைய அப்பாக்கெல்லாம் இருக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். I think I like to be seen as a genuine, caring, at the same time on his own kind of a father. I would really like to be a father like that, and I like to cut away from these stereotypes and move to having some greater moments of truth, moments of intensity with my children. That's really the preciousness which I like to carry all through my life. And all the best, great effort. Happy Father's Day, all of you. And also I see some mothers who I'm sure must be wanting to reminisce over their fathers and everything. Great effort, Impa, great effort, Shobha, ELS, edification. And of course, thanks a ton for the Indian Business Center. All the best. I like to listen to more people. Thank you. One question, sir. Yes. One question. Yes, sir. Why don't you just give the name of your illustrious grandfather? சங்கரையா. பேர் வந்து சங்கர் நாடார் தான், பட் சங்கரையான்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். இன்ஃபேக்ட் யூஸ் டு பி காமன்லி நோன் அஸ் லொடுக்கு பாண்டி. அவங்களுக்கு பேர் வந்து லொடுக்கு சங்கர். அதை வச்சுதான் லொடுக்கு பாண்டி அந்த கேரக்டர் வந்து ஒரு இதில் கிரியேட் பண்ணாங்க. என்னுடைய எம்எல்ஏ நண்பர் அவரு தான் அதை கிரியேட் பண்ணாரு. அவங்க கை வந்து உடைஞ்சு போச்சு சின்ன வயசுல. அங்கெல்லாம் ஜாதி சண்டை நிறைய வரும். ஒரு இதுல அவர் அடிச்சு வந்து கையெல்லாம் உடைச்சு விட்டாங்க. கை வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு லுடுக்கு சங்கர் தான் கூப்பிடுவாங்க அங்க வந்து, எங்க ஊர்ல வந்து காமனா கூப்பிடுறது. And that he was quite low level in the village, so he grew up the hard way. So லுடுக்கு சங்கர்ன்றது ஒரு காமிக் கேரக்டர் மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க. I think he struggled against that and grew to probably the largest industrialist from a village in நினைக்கிறேன். By the time he passed away, I think he was he moved away from the Lodukku Sangar to the respected Sangar Nadar. Okay, so that is my father's name. Thanks. So thank you so much, sir. It really means a lot towards your presence in your speech. And அப்பா மட்டும் இல்ல, தாத்தா கூட உங்க அப்பா மாதிரி ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ற விஷயம் சொல்றது ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். கண்டிப்பா நீங்க பண்ற சர்வீஸ் கண்டிப்பா தொடரணும். நல்ல வழியில எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க சார். தேங்க்ஸ். We all there to support you as well, sir. Thank you so much, sir. Thank you, sir. Good evening, Naveen.
Yes. Good evening, Naveen. Good evening, Anna. Good evening, please. We'll be going to the next item in the agenda. First, Shobha ma'amku ரொம்ப hats off to you, sir, Mr. Sir கொண்டு வந்து பேச வச்சதுக்கு. நிறைய பேக் எண்ட்ல நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க நல்லா தெரியும், ஃப்ரண்ட் எண்ட் பேஸ் காமிக்க மட்டும் எனக்கு தெரியும். பட் ஷோபா அக்கா இந்த தருணத்துல தேங்க்யூ பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமை அடிக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட். இப்போ நெக்ஸ்ட் இதை பாத்தீங்கன்னா அப்பு சந்திரசேகரன், ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் ஆஃப் இம்பா. அது மட்டும் இல்ல, இந்த மீட்டிங் இனிஷியேட் பண்ண காரணமே அவர் தான் இம்பால. தேங்க்யூ அண்ணா. நீங்க இப்போ மைக்ல திறந்து இந்த முத்தான 4 ஸ்பீக்கர்ஸ் வர போறாங்க நெக்ஸ்ட் பேச, அவங்களை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்கன்னா ப்ளீஸ். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். குட் ஈவினிங். ஸோ மினிஸ்டர் வந்து ரொம்ப அற்புதமா பேசினாங்க, ரொம்ப சந்தோஷம். இம்பாவை பத்தி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சமுதாயம் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்காம அமைதியா இருக்கிற சமுதாயம் சொன்னாங்க. இது மாதிரி வந்து நிறைய பேர் இம்பாவை பத்தி சொல்லியிருக்காங்க. ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதே மாதிரி இப்ப நமக்கு வந்து இம்பாவோட கிரவுன்ஸ்ல நம்ம சொல்லுவோம், இம்பாவோட கிரவுன்ஸ்ல இருக்க ஜெம்ஸ் அப்படின்னு. அப்படிதான் நம்மளுடைய மைக் முரளிதரன் சார் ஆகட்டும், அல்லது டாக்டர் ஆறுமுகம் ஆகட்டும், அல்லது வந்து இருக்கக்கூடிய ராம் ஆகட்டும், இவங்க எல்லாமே இம்பாவோட வந்து அந்த கிரவுண்ட் இருக்க ஒரு ஜெம்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இவங்க எல்லாம் இன்னைக்கு பேச வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃபர்ஸ்ட் நான் உண்மையிலுமே சோபாக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நேற்று வந்து இது 2 நாளைக்கு முன்னாடி தான் சோபா இந்த ப்ரோக்ராம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்கு, நாங்க ELS சர்டிபிகேஷன் கூட சேர்ந்து பண்ணலான்னு இருக்கோம், நம்ம இம்பாவை ஆர்கனைஸ் பண்ணலாம், நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் வந்து ஐயாட்ட பேசினேன். ஐயா சொன்னாரு, நான் பேசுவது ஒரு ஆறுமுகமும் அப்புறம் வந்து டாக்டர் ஆறுமுகம் மைக்கு இவங்க எல்லாம் பேச வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கு பிற்பாடு இவங்க எல்லாம் பேசி உடனே அது மிஸ்டர் மைக்லாம் அமிச்ச உடனே இட் இஸ் மை பிளஷர் அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். ஸோ டு அட்டெண்ட் எனி ஆஃப் யுவர் இன்வைட் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருந்தாரு. அதே மாதிரி ராம் ஆகட்டும், நமக்கு எப்பவுமே இந்த சப்போர்ட் இருக்கிற ஒரு டாக்டர் ஆறுமுகம் ஆகட்டும். இப்ப நெக்ஸ்ட் எனக்கு அடுத்து பேச போறவங்க டாக்டர் ஆறுமுகம். டாக்டர் ஆறுமுகம் நமக்கு புதுசு இல்லை, ஏற்கனவே அவங்க நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப வந்து இந்த தமிழ் சேர், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தமிழ் சேர் அந்த இதுல மிகப்பெரிய பங்கு வச்சவங்க நம்ம டாக்டர் ஆறுமுகம். அவங்க வந்து எம்டெக் IIT ஃப்ரம் சென்னை. அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அவர் வந்து MBA சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அதுல MBA முடிச்சிருக்காங்க. PhD ஃப்ரம் டொராண்டோ யூனிவர்சிட்டி அண்ட் PhD இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அவங்களோட பொசிஷன் இப்போ வந்து MD CEO இருக்காங்க, பிராட்லைன் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்க நமக்கு கேள்விப்படாம இப்ப மினிஸ்டர் சொன்ன மாதிரி நமக்கு தெரியாம சத்தம் இல்லாம நிறைய சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து LNTல தான் அவங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து அவங்க டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் கார்பரேஷன் INC USA அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க. தென் வந்து இந்த வேர்ல்டு பேங்க்ல அவங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய லெவல்ல இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பேப்பர் மில்ல அவங்க இப்ப அதுல ஒரு டைரக்டர் அவங்க இருக்கிறாங்க. இப்படி அவங்கள பத்தி எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். அவார்ட்ஸ் இருக்கு, ஒரு பக்கமா அவங்க வாங்கின அவார்ட்ஸ் நிறைய இருக்கு. அதையெல்லாம் விட ஒரு அற்புதமான ஒரு மனிதர். நம்ம இம்பாவை எப்படி வளர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய ஆலோசனை கூறி எப்பயுமே பின்னால இருந்து நமக்கு வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நண்பர், சகோதரர் டாக்டர் ஆறுமுகம். அடுத்து அவங்க பேச போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைக் பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. மிக அற்புதமான ஒரு ஃபேமிலியில பிறந்து இன்னைக்கு வந்து நம்ம சென்னை அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு எத்ராஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சென்னையினுடைய அடையாளமா வளர்க்கக்கூடிய அந்த ஃபேமிலி தான் வந்தவங்க. அவங்க BE ஹானர்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல 1993 பாஸ் அவுட் பண்ணுவாங்க நம்ம கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு 8000 குழந்தைங்களை வச்சு 8000 குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அப்பாவா இருந்து அந்த கல்வி நிறுவனத்தை ரொம்ப திறம்பட நடத்துறாங்க எத்திராஜ் காலேஜ். அதே மாதிரி வந்து இப்ப வந்து எத்திராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வெள்ளூர்ல ஒரு 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த காலேஜுக்கு வந்து அந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ஒரு அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு அப்பாவா இருந்து அவங்க வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் குளோபல் பவான் சைபர் டெக் கம்பெனில. இது வந்து 300 பில்லியன் USD ஒர்த்துள்ள குளோபல் ஆர்கனைசேஷன். அங்க ஒரு 3000 எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க. நமக்கு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து இம்பா வந்து இப்ப நம்ம மினிஸ்டர் பேர் வந்ததே நமக்கு ஒரு பெரிய சிறப்பு தான். ஏன்னா நம்ம B2B இப்ப இது எல்லாமே B2B கனெக்டட் தான். உங்களுக்கு தெரியும் அது ஏன் நான் ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுவேன்னு சொல்லி. ஸோ எல்லாமே B2B கனெக்டட் தான். ஸோ மினிஸ்டரும் வந்து ஆக்சுவலா வந்து இவர் பிசினஸ் பொலிட்டீஷியன். பிசினஸ் வந்து ரொம்ப கரைச்சு குடிச்சவங்க. பிசினஸ்ல வந்து ரொம்ப வெல் நோட் பிசினஸ் மேன். அதே மாதிரி அவங்க மேடமும் வந்து ரொம்ப அற்புதமா பேசுவாங்க. ரொம்ப அந்த ஃபேமிலியும் ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து எப்படின்னு சொன்னா இன்னைக்கு பிசினஸ் பீப்புளுக்கு வந்து ஸோ இவங்க இருக்காங்க, பிசினஸ் மினிஸ்ட்ரியில அவங்க இருக்கிறாங்க. இவங்க அதனால ஸோ வி கேன் டூ எனிதிங். அந்த பிசினஸ் மேன்ஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆகும் நம்மளால அங்க இருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் பிசினஸ் கம்யூனிட்டி ஃபுல்லா அவர் நம்மால் அப்படின்னு ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இன்னைக்கு கீழடியில ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு தமிழனுடைய பெருமையை உலகத்துக்கெல்லாம் கொண்டு போயிடுறதுல அதுல மினிஸ்டர் மிக பெரும் பங்கு இருக்கு. அப்படிப்பட்டவங்க பேசி முடிச்சிருக்காங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்து நம்ம ஆறுமுகம் சார் முடிச்சதுக்கு அப்புறம்
மைக் சார் பேசுறாங்க. மைக் சார் பத்தி நிறைய சொல்லலாம். எனக்கு வந்து அவருடைய ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ வந்திருக்கவங்க எல்லாம் இவங்க எல்லாம் கூப்பிட்டது இம்பாவுடைய பிளாட்ஃபார்ம் உட்கார வச்சுக்கணும், அது மிகப்பெரிய விஷயம். அதே போல நம்ம ராம் வந்து பேசிக்கலி இஸ் அ பேங்கர். ரைட் நவ் இஸ் த வைஸ் பிரசிடென்ட் இன் HDFC. அதுக்கு முதல்ல வந்து ICICI இருந்திருக்கிறாங்க. ராமோட பிரதர் வந்து டொயோட்டா ஜப்பான்ல இஸ் அ சயின்டிஸ்ட்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரியக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா கொரோனாக்கு இன்னைக்கு மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு டீம்ல ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். தமிழனுடைய பெருமையை ஜப்பான் வரைக்கும் கொண்டு போனவங்க. அவங்களுடைய சொந்த அண்ணன் தான் நம்ம ராமோட ஒய்ஃப் வந்து நம்ம இம்பால ரொம்ப ஆக்டிவ் மெம்பரா இருக்காங்க. அண்ணா சொன்ன மாதிரி இப்ப ஆறுமுக அண்ணா கூப்பிட்டுருவோம். டாக்டர் எம் ஆறுமுக அண்ணா, ப்ளீஸ் டூ unmute yourself and talk. He is a MD and CEO of Broadline Technology. அண்ணா, இந்த அழகான ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நீங்க வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ப்ளீஸ் கோ ahead with your speech அண்ணா. வணக்கம். Yes, வணக்கம். happy Father's Day அண்ணா. Happy Father's Day to all of you. It's been a pleasure always to join you. இப்போ ரொம்ப அற்புதமா நம்ம செவாலியர் அருணாச்சலம் ஐயா ரொம்ப அற்புதமா பேசினாருங்க. அவரு சொன்னதுல வந்து ஒரு வெரி வெரி வேலிட் பாயிண்ட். ஆல் த fathers should accept their wives and wives' wisdom should be taken. That is a wonderful message. I think everyone has to follow. இந்த ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது என்னன்னா, when I was working in IBM, எங்களுக்கு வந்து ஆனுவல் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வைப்பாங்க. தட் இஸ் ஃபார் அவர் டெவலப்மெண்ட். அந்த ப்ரோக்ராம்ல வந்து ராபின் சர்மா வந்து ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோ இன்னைக்கும் என் மனசுல வந்து ரொம்ப ஆழ பதிஞ்ச ஒரு வீடியோ. அந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட், அவங்க வந்து த லேடி வில் பி பிரெக்னன்ட் அண்ட் ஷி வில் கோ ஃபார் லேபர். அப்போ வந்து இந்த டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வந்து அவர்கிட்ட சொல்லுவாரு, லுக் யுவர் சன், யூ ஹாவ் அ மேல் சைல்ட். இந்தியா மாதிரி அங்க கன்சர்ன் கிடையாது, அங்க மேல் ஃபீமேல் அவங்க சொல்லிடுவாங்க. யூ ஹாவ் அ மேல் சைல்ட் and the child is suffering from a very dreaded disease, and the child which is going to born will not have hearing capacity, it cannot speak, and it cannot be mobile. So it is just a vegetable, but it has a brain and it has the sense. Do you want the child in கேப்பார். அப்போ அந்த அப்பா சொல்லுவாரு, எப்படி இருந்தாலும் அது என் குழந்தை தானே, I want the child அப்படின்வார். Then the child will be born. Then he will go around meeting all his computer friends and he will devise a beautiful equipment. அந்த எக்யூப்மெண்ட் வச்சு அந்த குழந்தையோட அவரால் இன்டராக்ட் பண்ண முடியும். அதோட சென்ஸ் என்னங்கிறது இவரால் புரிஞ்சுக்கிட்டு இவர் பதில் சொல்ல முடியும். ஸோ அந்த சென்ஸ் என்ன சொல்லணும்னா, எனக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு அது ஆசைப்படும். உடனே இவர் போய் ஸ்கூல் அட்மிஷனுக்கு அலைவார். ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி கொடுப்பாரு. அந்த குழந்தை அங்கே போய் படிக்கும்போது அது ஜஸ்ட் அ வெஜிடபிள், ஜஸ்ட் வாட்ச் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். அந்த சவுண்ட்ஸை வச்சுட்டு இட் இஸ் அந்த கம்ப்யூட்டர்ல வேர்ட்ஸா உள்ள போகும். அது என்னமோ அதுக்கு புரியுற அளவுக்கு புரிஞ்சிடும். ஈவினிங் கூட்டிட்டு வந்துருவாரு. ஒரு நாள் அந்த சைல்டு சொல்லும், அப்பா ஐ வாண்ட் டு டூ மேரத்தான் அப்படின்னு. அந்த குழந்தைக்கு கால் கிடையாது. உடனே அவங்க அப்பா, குழந்தை ஆசைப்பட்டுருச்சு, ஸோ நம்ம எப்படியாவது பண்ணணும்னு இடுப்புல ஒரு கேரியரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு அவர் ஓடுவார். ஓடும்போது அந்த கம்ப்யூட்டர் அவர் முன்னாடி இருக்கும். குழந்தையோட சென்ஸ் முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஒருத்தரையும் அவர் ஓவர்டேக் பண்ணும்போது அந்த குழந்தை will get more cheer. That gives him a great cheer. அவர் வந்து பெரிய ஓட்டப்பந்தய வீரர் இல்ல, அன்னைக்கு அந்த மேரத்தானை அவர் வின் பண்ணுவார். ஸோ திஸ் இஸ் த ஃபாதர். அந்த லாஸ்ட் லேப் அவர் ஓடி வரும்போது அவரை க்ளோஸ் அப்ல காட்டுவார் ராபின் சர்மா. He will close the whole session and he comes back with one note, look, you guys are fathers, be more dedicated, love your family, love your child. So that is the message that gave me. So இன்னைக்கு அது எனக்கு ஒரு thrilling moment. நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி everybody has got a great inspiration. My inspiration was my father. My father has been a very honest, brilliant officer. He has held a high position in electricity board and retired. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது டிரான்ஸ்பெரன்சி, ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ராப்பர் டைம் கீப்பிங். அதை எப்பவும் எனக்கு சொல்லுவார். சின்ன வயசுல நாகிங் மாதிரி இருக்கும், பட் லேட்டர் ஆன் ஒன்லி ஐ அண்டர்ஸ்டுட் இட் இஸ் கேரிங். ஸோ ஐ மஸ்ட் டெல் யூ சம்திங், பி அ வெரி சென்சிட்டிவ் பேரண்ட். ஐ வாண்டட் டு கிவ் யூ ஃபியூ ஐடியாஸ் விச் ஐ கெயின்ட் ஓவர் அ டைம். Be a sensitive parent. Don't just leave things
just like that. You have to keep on watching your child. Give them the best prodding. அப்பப்ப அட்வைஸ் பண்ணுங்க. அப்ப வந்து அந்த அட்வைஸ் பண்ணும்போது children will get irritated. Just to avoid the irritation, don't postpone. You keep advising the child. So the child will slowly pick up. But initially அதுக்கு வந்து அப்பா நாக் பண்ணுவாருன்னு நினைப்பாங்க. Slowly over a time, the child will understand you are only caring. So நம்ம வந்து அந்த கேரிங்க, இந்த நாகிங்க கேரிங் மாதிரி பண்ணணும். ஸோ ஒரு அப்பா நிறைய டைம் எடுத்துக்கணும். He has to spend time. He has to interact about the child. அந்த சைல்டோட இன்ட்ராக்ஷனை நீங்க பாத்தீங்கன்னா அந்த 14 வயசு வரைக்கும் தான் நம்மளால பண்ண முடியும். ஒன்ஸ் அவங்க ஹை ஸ்கூல் போயிட்டாங்கன்னா, ஹையர் செகண்டரி ஸ்கூல் போயிட்டாங்கன்னா, அவங்க they are busy with their studies. அப்புறம் they will move away from us. So try to spend a lot of time with your child when you have the opportunity, and try to bring them into the fold and try to imbibe the best qualities that is possible. அப்புறம் வந்து ஃபேஸிங் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். லார்ஜ்லி ஒரு எப்பவுமே நம்ம சின்ன வயசுலயே பசங்களை வந்து அந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பையன் வந்து எக்ஸாமுக்கு போறாரு, ஹால் டிக்கெட்டு மறந்துட்டு ஆஃப் வே போயிட்டு அப்பா ஹால் டிக்கெட் மறந்துட்டேன்னு சொல்றாரு. ஓ மை சன், வை டோன்ட் யூ கம் பேக் அண்ட் பிக் இட் அப்னு சொல்லணும். ராதர் தான் நீங்க எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறது. நீங்க என்ன நினைப்பீங்க, ஐயோ நம்ம பிள்ளைக்கு அதை கொடுத்துடணும்னு நினைப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, யூ ஷுட் அலோவ் த சைல்ட் டு கம் பேக் அண்ட் டேக் இட் ஆன் ஹிஸ் ஓன். அப்ப என்ன ஆகும்னா, he will never forget that he is the only source for himself. He is not going to lean on anybody. So he will come and pick it up. So situations, he has to face it and correct it, and he has to set it. அப்படி பண்ணும்போது அந்த சைல்டு வந்து வண்டர்ஃபுல் சைல்டா வருவாங்க. அப்புறம் you have to always differentiate between love and dependency. அப்பா வந்து ரொம்ப அன்பா இருக்கிறாருங்கிறது வந்து you should show by your great love. But the child should not think உங்க லவ் வந்து இட்ஸ் அ டிபெண்டன்சி. அப்பா எப்ப வேணாலும் பிடிச்சிக்கலாம், அப்பாட எது கேட்டாலும் நடக்கும், அந்த மாதிரி நினைக்க கூடாது. You love them, but don't make them dependent. They have to be independent. I must tell you one simple thing. My son used to be a sailor. He has gone up to the Olympics. He represented India and went to London Olympics also. பட் என் பையன் அவ்வளவு தூரம் போனா, அவன் அந்த செயிலிங் காலையில 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 6 மணிக்கு வருவான், இல்லை 7 மணி வீட்டுக்கு வருவான். வந்துட்டு அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுவான். அப்போ எண்ட் ஆஃப் த டே பையன் வந்து கம்ப்ளீட்லி ஃபிளாட் அவுட் ஆயிருப்பான். அவனால எந்திரிச்சு நடக்க முடியாது, அவ்வளவு டயர்டா இருப்பான். பட் மை ஒய்ஃப் வில் சே, யூ பேக் யுவர் புக்ஸ், யூ பேக் யுவர் பென், எல்லாம் அப்படி சொல்லுவான். எனக்கு அப்போ என்ன ராட்சசி மாதிரி சொல்றாளேன்னு நினைச்சு கவலைப்படுவேன். பட் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் she adapted, my son could become everything on his own. He is able to pick up his own things and keep it. Today he studies overseas. இந்த கோவிட் சிச்சுவேஷன் அவன் வரவே இல்லை, அங்கேயே மேனேஜ் பண்றான். காரணம் என்னன்னா, சின்ன வயசுல he got molded. So you try to make them understand the situation. Then differentiate. You bring up your child without much of touching. நீங்க வந்து அவங்கள வந்து don't be too much touchy. See, for example, don't try to pick up fault on your son or your daughter. Don't try to always look at the way how I can pick up fault out of them. Be very empathetic and try to correct them, but don't try to yell at them. So shouting, which is the last thing you can do. In my whole life, my son is about 19 years now. The last 19 years, I have never shouted at him. Maximum, I would have only changed my face. That is enough for him to understand. If I would have shouted, he would have also shouted back. So எங்க வீட்டுல எல்லிங்கே இருக்காது, சவுண்டே இருக்காது. யாருமே எல்லாம் அஃபெக்ட் ஜாலியா பேசுவோம், இதா இருப்போம். இந்த கத்துறது கொள்றதே இருக்காது. காரணம் என்னன்னா, from childhood you try to imbibe the quality of not yelling at your child. Try to bring them with a very fatherly, very affectionate way. Another thing, this is very very important. You try to bring up your child on his natural capability. அவரோட நேச்சுரல் பொட்டன்ஷியலை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சதை don't thrust on them. They may not be able to accept it. Just because you are a textile businessman, don't force your son to be a textile engineer. He might feel that I might do computer science. Let him do computer science. After some time, he may like your business, come back with the IT knowledge, he might take it differently. Don't try to push your interest into your child, which is not good at all. Then largely, when you find something with your son, he's not all right, he's not going in the right direction,
immediately you become very conscious and try to control him. Don't try to postpone it. Confronting should be done then and there. Don't postpone. When you try to postpone, then what happens? It becomes more and more painful, and it becomes impossible to correct them. So then and there, we have to intervene in our child and parent them immediately. Then you build your child both mentally and spiritually by lots of empathy. You have to build a child of empathy. He should be empathetic to his own friends. He should be empathetic to his own environment, which will only keep him very successful. So be very careful in bringing up your child. The last one I want to tell everyone, you must read a book called Road Less Traveled by Scott Peck. This is a beautiful book. Kindly note down, Road Less Traveled by Scott Peck. Buy this book. This book so far sold 10 million copies in the world. One of the best book for every father to do a wonderful parenting, father and mother as well. So lastly, I would like to congratulate IMPA and the Indian Business Venture and also ELS Edification for making this program. And it's been wonderful to participate. I think you have given a time of 15 minutes. I don't want to catch you more. And there are lovely speakers to come. So all the best. Thanks for this opportunity. Thank you so much, Anna. In the event சூப்பரா போன காரணம் one of the main reason நீங்க கொடுத்த ஒவ்வொரு இன்புட்ஸும் செம்மையா இருந்துச்சு. Thanks a lot for your beautiful inputs, Anna. Thanks a lot. Please stay connected with us until the end of the meeting, Anna, please. And with the permission of Muralidharan sir, Mike Muralidharan sir, and Ram Anna, I would like to give the opportunity to next speaker as JSK Satish Anna, because he's having a shooting, so he has to go out. So I would like to invite JSK Satish Anna. Anna, நான் பாக்கவே செமையா டிஃபரெண்டா இருக்கீங்க. அவர் யாரு இல்ல, இஸ் ஆக்டர் கம் ப்ரொடியூசர். He has won 2 national awards. 2 நேஷனல் அவார்ட் மூவி எடுத்திருக்காரு. தங்க மீன்கள், குற்றம் கடிதல் சொல்லிட்டு. அது மட்டும் பயங்கரமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்காரன், பரதேசி, அந்த மாதிரி பல மூவிகள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அவர் இந்த தருணத்தில் ஃபாதர்ஸ் டே விஷஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அண்ணா ப்ளீஸ் கோ அஹெட். தேங்க்ஸ் a lot for the opportunity. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு. ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் டாக். தேங்க்ஸ் a lot. அனைவருக்கும் வணக்கம். Especially thanks to Shobha and all the participants. Minister oda speech last la da vandu connect ana, and very valuable and very sensible speech by him. And அனைவருக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல ஒரு விஷயம், ஏன்னா இந்த தந்தையர் தினம் அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் எனக்கு எல்லா நாளுமே தந்தையர் தினம் தான். வந்து தினமும் வழிபடக்கூடிய முதல் நபர் வந்து என்னுடைய தந்தை தான். கனெக்டிவிட்டி இருக்கா? ஹலோ ஹலோ, பெர்ஃபெக்ட்டா இருக்குனா நீ பேசுறது பெர்ஃபெக்ட்டா கேக்குது. ப்ளீஸ் கோ அஹெட். அதனால எனக்கு இன்னி ஒரு நாள் மட்டும் தான் ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறது கிடையாது. ஆல் மை டேஸ், ஆல் மை லைஃப் இட்ஸ் மை ஃபாதர் டே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஐ ஹவ் பீன், நான் என்னை வழி நடத்தினது, என்ன வெளி உலகத்தை எப்படி வந்து ஸ்கூல்ல வந்து நமக்கு வந்து பாடங்கள் கத்துக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி உலகத்தை வந்து எப்படி கையாளணும், எப்படி வாழணும்னு கத்துக் கொடுத்தது வந்து என்னுடைய தந்தை. ஐ மிஸ் ஹிம் அ லாட். என்னுடைய 20 வயசுல வந்து அவர் வந்து எங்களெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாரு. பட் ஸ்டில் அவருடைய மெமரிஸ், அவருடைய நினைவுகள் தான் எங்களுக்கு வந்து தினமும் வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி. அண்ட் ஒரு அப்பா அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி இல்லாதவங்களுக்கு தான் ரொம்ப தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நான் நிறையவே வந்து ஃபாதரை மிஸ் பண்றேன். பட் ஐ கேன் சி இன் அண்ட் அரௌண்ட், எங்க பார்த்தாலும் சரி, இன்னைக்கு அதுவும் குறிப்பா இந்த ஜெனரேஷன்ல அப்பாக்களுடைய பணி வந்து எப்படி, அம்மாக்களோட பணி வந்து எந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஈடுபாடா இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா யூ கேன் சி இன்னைக்கு விஷுவலாவே நம்ம கண் கூட நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவங்களுடைய விசிபிலிட்டி வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஏன்னா காலையில போனாங்கன்னா நைட் எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியாது, பிள்ளைங்க படுத்ததுக்கு அப்புறம் வருவாங்க. பட் ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ச்சியில வந்து இன்னைக்கு ஒரு மொபைல், இன்னைக்கு கனெக்டிவிட்டிஸ், இன்னைக்கு எல்லாருமே வந்து எல்லாரும் கூட இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கு. அதனால நிறைய வந்து கேர் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தந்தையோட சப்போர்ட் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்.
இன்னைக்கு உலகத்தை வந்து தைரியமா எதிர்கொள்ள கத்துக் கொடுக்கக்கூடியது வந்து தந்தையர்கள். இந்த தந்தை தினத்துல இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கூடயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது மகிழ்ச்சி. பட் ஸ்டில் எனக்கு வந்து வீடியோ கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். என்னுடைய இல்ல நான் உங்க வாய்ஸ் கிளியரா எல்லாரும் கேக்குதுன்னா ஓகே இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி விஷுவல் ஆடிபிள். ஓகே விஷுவல் தெரியுது. அதே நேரத்துல வந்து என்னுடைய திரைப்படத்துறையில ரொம்ப முக்கியமான படம் வந்து தங்க மீன்கள். எனக்கு தேசிய விருது கிடைச்ச படம். என் சகோதரர் நண்பர் ராம் இயக்கத்துல அந்த படம் மறக்கவே முடியாது. ஒரே ஒரு அதுல இருக்கிற முக்கியமான வரி இன்னைக்கும் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கும். அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மொத்தம் காமத்தில் சார்ந்ததில்லை அப்படின்னு. அந்த பெருமை தந்தைகளுக்கு சேரும். அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச் அண்ணா உங்க பிரசன்ஸ்க்கு. அதுவும் உங்க டைட்டான ஸ்கெடியூல் இங்க வந்து ஃபாதர்ஸ் டே விஷயமா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் விஜய் சேது நாங்க ஒரு புது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க என்னன்னா இப்போ ஷூட்டிங் வந்து வெளியில போய் ஆப்வியஸ்லி யூ கேனாட் டூ இட். ஸோ அதனால இப்போ ஒரு 10 நாள்ல ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி இன்னொரு ஒரு 10 நாள்ல படத்தோட ஷூட்டிங்கே முடிக்கணும். ஸோ ஒரு இடத்துல இருந்து ஒரு கனெக்டிவிட்டியில ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதுலதான் கொஞ்சம் இட் காட் டிலேட் டு கெட் கனெக்டட். பட் இருந்தாலும் இட்ஸ் ஒரு நைஸ் மெமரி அண்ட் நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் கனெக்டட் வித் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டீம் அண்ட் மை விஷஸ் அகைன். தேங்க்யூ. கண்டிப்பா எங்க எல்லாரோட சார்பாக இன்னும் நிறைய உங்க படம் வந்து நேஷனல் வின்னிங் ஆகணும், அவார்ட் வின்னிங் ஆகணும். தேங்க்ஸ் a lot ஃபார் ஜாயினிங் us. உங்க இன்புட்ஸ் எல்லாருக்குமே அண்ணா சொன்ன மாதிரி நிறைய பேர் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் எழுந்திருப்பீங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து ஐ லவ் மை டேட் சொல்லிட்டு சாட் பாக்ஸை டைப் பண்ணுங்க. சோ அவங்க எல்லாருக்கும் இதை போய் ஒரு காம்ப்ளிமெண்டா சேரும். தேங்க்ஸ் a lot அண்ணா ஜேஎஸ்கே சதீஷ் அண்ணா ஃபார் ஜாயினிங் us. தேங்க்ஸ் a lot. நெக்ஸ்ட் இந்த பைப்லைன் ஒரு முக்கியமான ஸ்பீக்கர் வந்து பேச போறாரு. ஐ கேன் see ஐ லவ் மை டேட் வந்துட்டே இருக்கு, நிறைய பேர் இருக்கு. தேங்க்ஸ் a lot. டாக்டர் VM முரளிதரன் சார், அவர் வந்து alias called as மைக் முரளிதரன் சார். சார் ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப். உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்டுட்டு இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். சார் கேன் யூ ப்ளீஸ் அன்மியூட்? எஸ் அண்ணா. 2 questions before you start your speech அண்ணா. First question is, you are called as Velur Madhavan Muralidharan sir. What is the reason behind Velur? Yeah, Velur na நான் வந்து வேலூர் இருந்து வந்திருக்கேன். சோ எதுக்காக வேலூர் மாதவன் முரளிதரன் சார்? ஒண்ணு அதுதான் சொந்த ஊர். எனக்கும் அதேதான் சொந்த ஊர். எங்க ஊர் நீங்க? Fantastic. Absolutely. In fact, my house at Chennai is also called Velur Villa. Oh, beautiful sir. Awesome na. Next வந்து மைக் முரளிதரன் சார் எதுக்கு கூப்பிடுறாங்க? இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து நான் வந்து யாருக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணும்னா, என் கூட கிரிக்கெட் விளையாடும் போது இந்த ஒரு 9th 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 40 வருஷம் முன்னாடி somebody called me because Murali, Ravi இதெல்லாம் வந்து காமன் நேம்ஸ். And when you play cricket, there will be multiple people whom they will keep different names. அந்த மாதிரி ஒரு நிக் நேம் வச்சாங்க. டு கட் த ஸ்டோரி ஷார்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு முறை நான் அங்கேருந்து லோயலா காலேஜ் ப்ரீ யூனிவர்சிட்டி போகும்போது என் கூடவே இருந்த நண்பர்கள் வந்தாங்க. அடுத்தது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் போகிறப்போ அதே நண்பர்கள் வந்தாங்க. அதுக்கும் மேலே விப்ரோ ஜாயின் பண்ணேன் 83ல. கூட ஒரு 6 பேர் வந்தாங்க என் கூட கிண்டியிலேருந்து. எல்லாரும் என்ன மைக்குன்னு கூப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கூப்பிடக்கூடிய ஒரு நேமா இருந்தது. மற்றபடி what you call clients and everybody started calling. Then okay, I felt that is something which seemed to be very nice for people to call me more than myself, and it just stuck on. That's it. Thank you so much. Happy Father's Day. Now please continue. Thank you so much. Thank you so much. And first of all, I should what you call congratulate IMPA, IBN and ELS education for putting it together so fast and also getting so many people together, and fantastic to have our dear friend and minister Mafa Pandiyarajan sir, definitely Dr. Arumugam, who is also a very good friend, Mr. Satish Kumar and Ram, about whom everybody spoke about a lot. And first of all, happy Father's Day to everybody. In fact, sometimes I feel, is it something which one should talk about how you should parent? There is no formula, there is no course, there is no degree, and everybody who is listening to this conversation will have different ideas as to how to bring up their child.
நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்கணும்ன்ற பல விதமான எண்ணங்கள் இருக்கும். ஆனா யாருக்குமே வந்து 100% நம்ம இப்படிதான் பண்ணணும்ன்ற ஒரு தெளிவு இருக்காது. எப்பவுமே நல்லா வரணும் பசங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அந்த தெளிவுகள் வந்து கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். அதனால வந்து இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து ஒரு பேரண்ட் கூட பேசிட்டு இருந்தாங்க கொஞ்சம் சம்டைம் பேக். அவர் சொன்னார், என் பையன் வந்து நல்லா படிச்சிருக்கான், டிகிரி 80% மேல வாங்கியிருக்கான். ஆனா அந்த வேலைக்கு போனப்புறம் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து he was not able to handle his ஆஃபீஸ் ப்ரொஃபஷன் வெரி வெல் அப்படிங்கிற ஒரு பயம். இது நிறைய பேருக்கு வரும். ஏன்னா பல நேரங்கள்ல வந்து நம்ம வளர்க்கும் போது எல்லா விதமான விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துருவோம். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அந்த வகையில வந்து கொஞ்சம் அதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஏன்னா சப்ஜெக்ட்ஸை பத்தி யோசிச்சிருப்போம். இன்ஃபேக்ட் என்னை பொறுத்தவரை வாழ்க்கையில வந்து பல நேரங்கள்ல மற்ற விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பேர்ட் டு இந்த படிப்பு சப்ஜெக்ட்ஸ்ன்றதோட மற்ற விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, இவங்க மினிஸ்ட்ரியா பேசும்போது அவர் சொல்லிட்டு இருந்தாரு, அவரோட அப்பா அந்த தாத்தா அவர் வந்து எப்படி வந்து ஒரு படிப்பு ரொம்ப இல்லாத விஷயம் பட்சத்துலயும் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கண்டு ஒரு 10 கம்பெனிகளை நிறுவனாருன்னா, அதுக்கும் எத்தனை ஒரு பிஏ படிச்சிருக்கேன், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், அதனாலதான் மேல் முன்னேறணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஒரு நம்மளோட டே டு டே நம்ம அப்சர்வ் பண்ணி விருத்தி பண்ணிக்கிற அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு விஷயம் யோசிச்சேன், இது சின்ஸ் இட் இஸ் நாட், அதாவது நம்ம ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாதனால அப்பு சந்திரசேகரையா அவர் தான் என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. அப்புறம் ஷோபா மேடம் சொன்னாரு, நீங்க வந்து கொஞ்சம் எஜுகேஷன்ல வந்து ஒரு இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன், அதுவும் இந்த கொரோனா இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து கொஞ்சம் ஒரு பல பயங்கள் இருக்கு. நம்ம என்ன மாதிரி எஜுகேஷன் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு பயம் இருக்கு பேரண்ட்ஸ்க்கு. கொஞ்சம் அதை பத்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. நான் நினைச்ச ஒரு 3 விதமான கேள்விகள் என் மனசுல வந்தது. ஒண்ணு வந்து இந்த மாதிரி நேரத்துல வந்து ஃபியூச்சரே கொஞ்சம் எல்லாருக்குமே அது ஒரு பிளீக் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு பிளாக் டனலுக்குள்ள போற மாதிரி, என்னன்னு தெரியல, வேலை செய்யறவங்களுக்கும் தெரியல, படிச்சவங்களுக்கும் தெரியல, இனிமே படிக்க போறோம் எந்த கோர்ஸ் எடுத்துக்கிறோம், எல்லாருக்குமே அந்த ஒரு பயங்கள் இருக்கு. 2வது கேள்வி வந்து என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கணும். சரி ரைட், இப்ப பிரச்சனை தெரியுது, இப்ப ஃபியூச்சர்ல வந்து இந்த நேரத்துல எந்த கோர்ஸ் எல்லாம் நல்லபடியா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்ன்ற 2வது கேள்வி. 3வது ரொம்ப சிம்பிளான கேள்வி, என் பையனோ பொண்ணோ நான் சொல்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க லிசன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் எங்க அவங்களுக்கு கைட் பண்ணி ஒரு இது கொண்டு போறது. இந்த மாதிரி ஒரு 3 விதமான விஷயங்கள். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் இட் நம்ம ஒண்ணு சொல்றோம், அவங்க அதை படிக்க போறது இல்ல அவங்க வந்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா நான் வேற ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். டெஃபினட்டா வந்து ப்ராப்ளம் இருக்கு. இந்த மோமெண்ட்ல வந்து எல்லாருக்குமே வந்து எதிர்காலம் எப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு தெளிவின்மை இருக்கு. ஏன்னா மற்ற நேரங்கள்ல எல்லாம் எப்படின்னா, ஒரு வெள்ளமோ ஏதோ ஒண்ணு வந்ததுன்னா ஒரு 10 நாள் அது வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீஹாபிலிட்டேஷன் தான், நம்ம எல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆனா இந்த கோவிட்ங்கிறது வந்து என்னைக்கு அதுக்கு மருந்து 100% கண்டுபிடிச்சு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதோ அது வரைக்கும் அது வந்து எவ்வளவு பரவுறதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மாதிரி தான் போகும். இந்த மாதிரி லாக்டவுன் இருக்கும், இது யார்கிட்டயுமே கண்ட்ரோல் இல்லை. நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ண வேண்டியது, வர வழியே கிடையாது, பரவி விட முடியாது. அப்படி இருக்கும்போது பல தொழில்கள் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இப்ப நம்ம படிக்கிற படிப்புகள் வந்து அந்த அஃபெக்ட் ஆன தொழில்கள் இருந்தா கஷ்டம்ன்றதுலாம் தோணும், அதெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க ஒரு 40-50 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்லாத ஒரு காலகட்டம். இப்போ நிறைய தனி பிரைவேட் கம்பெனிஸ்லாம் இருந்தது. இன்ஃபேக்ட் அதுலலாம் முன்னோடிகள் வந்து நம்ம அமைச்சர்லாம் முன்னோடி. அதுல 90ஸ்ல தான் இந்த பிரைவேட் கம்பெனிஸ்லாம் நிறைய வந்தது, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அத்தனை எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. அதனால படிச்சா கூட என்ன எம்ப்ளாய்மெண்ட்ல போகணும்னு கூட தெரியாத கட்டங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ என்ன பொறுத்தவரை ஒன்னே தான் சொல்லுவேன், எந்த நேரத்திலையுமே நம்ம எல்லாரும்னா படிக்கிற அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து நல்லா வந்து ஒரு தெளிவோட இருக்கணும், அந்த ஒரு பயமின்மையோட இருக்கணும். நம்ம வெளியில போகும்போது நாளைக்கு எது மாதிரி விஷயம் வேணுமானாலும் நம்மளால சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கணும். ஸோ அது அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட் இருந்தா எப்பேற்பட்ட, ஏன்னா அது அவங்க அந்த காலத்தை தாண்டி தான் போயாகணும், இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி. அதுக்கு அந்த மன திடத்தை தான் நம்ம கொடுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து லேர்னிங் எபிலிட்டி. என்ன சொல்றேன்னா, முன்னாடி எல்லாம் எப்படின்னா ஒரு விஷயத்த படிச்சோம்னா ஒரு 10 வருஷம் அதை வச்சே கொஞ்ச நாள் நம்ம அந்த அறிவை வச்சு கொஞ்ச நாள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது புதுசா ஒன்று வரும், இன்னொரு 10 வருஷம் அதை வச்சு கொஞ்ச நாள் போகும். இப்ப அப்படி கிடையாது. நம்ம என்ன படிச்சாலும் புதுசு புதுசா வரும், புது ப்ராப்ளம்ஸ் வரும், அதை தாங்கிக்க கூட சக்தி வேணும். அதுக்கெல்லாம் என்ன வேணும்னா, டாக்டர் ஆறுமுகம் கரெக்டா சொன்னாரு, நம்ம வந்து நானே எல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னோம்னா நம்மளை திரும்பி பார்ப்பாங்க பசங்க. அப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்ன பண்ணணும்னு கிடையாது. நம்ம வந்து அவங்கள வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அது எதிர்கொள்ளக்கூடிய அந்த நிலையிலேயே இருக்கணும். புதுசா வரும், நமக்கு தெரியாத ப்ராப்ளம், நம்ம பார்க்காத ப்ராப்ளம், அந்த மாதிரி தான் வரும். ஆனா அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனதிடம் அவங்களுக்கு வேணும். அந்த மனதிடத்தை தான் நம்ம வந்து உருவாக்குற ஒரு அப்பாவா இருக்கணும்ன்றதுதான் என்னோட இது. அப்புறம் இன்னொன்னு, அவங்க எந்த தப்புகள் பண்ணாலும் நம்ம வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும். தப்பு பண்றதுல தப்பே இல்லை. ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஒன் திங், when you succeed you win, right? When you successfully do something you win, but if you fail you learn. These are the only two things. There is nothing called what you call win or lose. When you fail you learn. ஸோ அது மாதிரி அந்த ஒரு பையனுக்கு நான் எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து மேல் அவன் 25-30 வயசுல சொல்லலை. நான் சின்ன வயசுல இருந்தே நீங்க எப்பவுமே காலேஜ்ல படிக்கும் போதோ ஸ்கூல்ல படிக்கும் போதோ ஒரு ஃபெயிலியர் வந்தா அதுல இருந்து நீ என்ன கத்துட்டன்றதை பார்க்கணுமே ஒழிய, அதாவது நம்ம வந்து அவங்கள திட்டாம ஒரு இது பண்ணாம, சரி ரைட் இது போகட்டும், இனிமே இது பண்ணலன்னா நீ நல்லா வரலாம்ல அப்படின்னா, அவங்க வந்து அப்பா நம்ம இதனால ஒண்ணும் இல்லை, நம்ம எதுக்காக படிக்கிறோம்? ஓப்பன் புக் டெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் அந்த எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது நம்ம அந்த ஓப்பன் புக் உள்ள போய் எந்தெந்த பதில் கரெக்ட்னு பார்த்துட்டோம்னா நாளைக்கு அதை வச்சுதான் நம்ம வேலை செய்ய போறோம். அதே மாதிரி இந்த லூஸ் பண்ற சிச்சுவேஷன்ஸ் வரும்போது when we fail in something we actually learn. அதை வந்து பேரண்டிங்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னோட இது. ஸோ ஃபியூச்சர் இஸ் டார்க், ஒண்ணுமே இல்லைங்கிறதெல்லாம் இல்லை. ஃபியூச்சர் டெஃபினட்டா இருக்கும். எப்போ தெரியுது, அதை பிரைட்டா நம்ம நவீன்லாம் பார்க்கும்போதே தெரியுது ஃபியூச்சர் இஸ் வெரி பிரைட்னு. அதனால வந்து அதை சமாளிக்கக்கூடிய அந்த திறமைகளை அந்த மனதிடத்தை கொடுக்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து வாட் இஸ் த ரைட் கோர்ஸ் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை வாழ்நிலை பார்த்தீங்கன்னா பிஇ, மெடிக்கல், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இது 3 தான் அப்படின்னு சொன்ன காலகட்டத்துல இப்போ வந்து எல்லா விஷயமும் இப்போ வந்து லட்சக்கணக்கான கிராஜுவேட்ஸ் வராங்க. ஆனா அந்த லட்சக்கணக்கான கிராஜுவேட்ஸ் 80% மார்க் இஸ் நாட் த இம்பார்ட்டன்ட் திங். யார்கிட்ட அந்த ஸ்கில்ல உள்ள இருக்கோ, யார் அந்த மனோதிடத்தோட வெளியே வராங்களோ, ஒரு கம்பெனியில போய் வேலை பண்ணும்போது எல்லாரும் கூட சேர்ந்து வேலை பண்ண முடியுதோ அவங்க தான் சக்சீட் ஆக முடியும். அதனால வந்து நீங்க வந்து எந்த கோர்ஸ் பண்ணாலும், முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து அதை வச்சு ஒரு விருத்தி பண்ண முடியும். ஆனா அவங்க வந்து அந்த எபிலிட்டி டு லேர்ன் இருக்கணும். புதுசா தொழில்கள் வரும், இல்ல வேலை வாய்ப்புகள் வரும், அதுக்கு அவங்க புதுசா லேர்ன் பண்ணி பண்ணக்கூடிய இதுல இருக்கணும். இன்னொன்னு, எஜுகேஷன் என்ன பொறுத்தவரை இட் இஸ் ஒன்லி 10%. அந்த மனதிடம், அந்த எபிலிட்டி, எக்ஸிகியூஷன் எபிலிட்டின்னு சொல்லுவோம், அது இருந்ததுன்னா டெஃபினட்டா அது வந்து அவங்க வந்து 90% அதனாலதான் சக்சீட் ஆவாங்க. நம்ம மினிஸ்டர் ஐயா மாதிரி இன்ஜினியரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற படிப்பும் படிச்சுட்டு ஒரு பெரிய நிறுவனத்தை உண்டாக்கணும்னா அவரு கூட படிச்ச எத்தனையோ பேர் வந்து அதே மாதிரி பண்ணாங்களான்னா இருந்திருக்காது. ஏன்னா இவரோட அந்த 90% காம்போனன்ட் வந்து ரொம்ப 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 ஹை. மற்றவங்க வந்து அந்த படிப்புல இருக்கிற அந்த லிமிட் பிளஸ் பிளஸ் சம்திங் இருந்திருக்கும், இவங்க வந்து ரொம்ப நிறைய முனைப்பா இருந்திருப்பாங்க. இன்னொன்னு, போக போக வேற வேற விஷயங்கள்லாம் கூட வரும். இப்போ வந்து ஒரு நம்ம அந்த காலத்துல வந்து சமையல்னு சொல்லுவோம், இன்னைக்கு அந்த செஃப்ன்ற ரோலுக்கு வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாலரிஸ் ஆர் வெரி ஹை. ஒரு 30 வருஷம் முன்னாடி டிவியே கிடையாது, இன்னைக்கு மீடியா இஸ் சோ பிக், எக்கச்சக்கமா இருக்கு. நாட் ஓன்லி த டிவி மீடியா பட் ஆன்லைன் மீடியா எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப லாண்ட்ரி சர்வீஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ பசங்க வந்து தே வில் ஃபைண்ட் தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர் தே ஹேவ் டு சக்சீட். ஆனா ஒன்னே வந்து டோன்ட் எவர் டெல் தம் இதுதான் நான் இதை படிக்கணும், நான் இதை தான் நீ படிக்கணும்னு நினைக்கிறேன்னு படிக்க வைக்காதீங்க.
அவங்க எதுல பேஷனேட்டா இருக்காங்களோ அதுல படிக்க வைங்க. டெஃபினட்டா வந்து அது அந்த கான்ஃபிடென்ஸை அவங்க வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். மூணாவது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா கேட்கறது, நான் வந்து என்னங்க நான் என்னன்னோ சொல்றேன், என் பையனும் போட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எங்க மரியாதையை கொடுக்கறது இல்லைன்னு. டெஃபினட்டா வந்து மரியாதைன்றது இல்ல, அப்பா மகன் மகள் உறவு, அம்மா மகன் மகள் உறவு வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஆன் எ ஸ்ட்ராண்ட் கால்ட் அஃபெக்ஷன். அந்த ஒரு நூல்ல தான் எல்லாமே இருக்கு. இஃப் யூ டிஸ்கஸ் எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் நான் சொல்றேன், மற்ற பல விஷயங்களுக்கு யார் யார்கிட்ட வேணாலும் போய் நம்ம இது பண்ணிக்க முடியும். ஆனா அப்பா அம்மா வந்து திட்டினா கூட யூஸ்வலா அவங்க வந்து அந்த பாசத்தினால எப்படியாவது அந்த பையனையோ பொண்ணையோ வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பி அந்த ஒரு நேர்வழி கொண்டு வரணும், இல்ல ஒரு மனதிடத்துக்கு கொண்டு வரணும்னு எண்ணம் இருக்கும். ஆனா அந்த டைம்ல வந்து நிறைய டைம்ல வந்து நம்ம வந்து வேகத்து அந்த ஆங்கரை ரொம்ப ஜாஸ்தி காமிச்சுடுவோம். அதை விட அந்த ஒரு அஃபெக்ஷனையும் டிஸ்கஷன் வித் எம்பத்தி அது இருந்ததுன்னா அது டெஃபினட்டா வந்து அவங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்க, அடுத்த முறை வந்து ஜாக்கிரதையா இருப்பாங்க. அதுதான் என்னோட இது. அது ஐ எம் வெரி சர்டன் அபவுட் இட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் டோன்ட் எவர் புஷ் நம்மளோட ட்ரீம்ஸ். அதாவது வந்து நான் வந்து அந்த காலத்துல வந்து கிரிக்கெட்ல பெரிய ஆளானு நினைச்சேன், ஆட முடியலன்னு சொல்லிட்டு என் பையனை எப்படியாவது கிரிக்கெட் ஆட வைக்கணும்ன்றதோ, இல்ல நான் வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் அதை நீ ஆகணும்ன்றதோ, இது வந்து நம்ம படத்துல கூட பார்த்திருக்கோம். அந்த விஷயத்துல பார்த்தா படங்கள் ஒரு சில விஷயம் அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் காமிச்சது, அதாவது என்னதான் இருந்தாலும் நான் நினைச்சதுதான் என் பையன் பண்ணணுங்கிறது தப்பு. இன்னொன்னு இன்னைக்கு டுடே கான்டெக்ட்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம என்னோட காலத்துல கூட அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா இப்ப வந்து ஒரு இன்டர்நெட் அது இது இருக்கும்போது ஒரு 10, 12, 13 வயசுல அந்த நெட் பார்க்க நிறைய இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வரும்போது the children are also knowledgeable. They also start thinking இது பண்ணா நல்லா இருக்கும்னு. அதுக்கு நம்ம வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கணுமே வழிய அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீ வேற ஒண்ணு பண்ணுன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, ஒரு கண்டிஷன்டு திங்கிங். அவர் பாஸ்ட்ல வந்து நம்ம எல்லாருமே ஒரு கண்டிஷன் திங்கிங்ல வளர்ந்தவங்க. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் செகண்டுக்கு அப்புறம் தேர்ட், 8th அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், அப்புறம் என்ன +1 +2 சுத்தி பார்த்தா எல்லாரும் ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சோம். அப்புறம் இல்ல நான் இன்ஜினியரிங் படிக்கலாம்னா நான் ஒருவேளை தப்பு ஏதாவது அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க, இல்லடா அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க, அப்புறம் இன்ஜினியரிங் நீ பண்ணலாம்னா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்வாங்க, படிக்க வேண்டி வரும். அந்த லைன்ல போயிட்டோம்னா அந்த டிகிரி முடிச்ச அப்புறம் தான் தோணும், ஐயோ இவ்வளவு தூரம் படிச்சிட்டோம், இனிமே வந்து நல்லா பண்ணோன்றப்போ நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து எப்பவுமே அவங்க வழி கொஞ்சம் போனோம்னா அங்கதான் லிசனிங் வருது. அவங்க எங்க லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க அவங்க லிசன் பண்ணி அவங்க பிடித்தமான விஷயங்களை நீங்க சொல்லலைன்றப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒதுங்கி போக ட்ரை பண்ணுவாங்க. நம்மளும் கொஞ்சம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்றத கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, நிறைய விஷயத்துல வந்து நம்ம பசங்க கிட்ட நல்லா படிச்சு நல்லா முன்னேறினா நல்ல மார்க் வாங்கலாம், நல்ல வேலை செய்யலாம்னு சொல்லிட்டே இருப்போம் வழிய. ஒரு சின்ன விஷயம், அந்த 3வது எம், இது எல்லா இடத்துலயும் சொல்லிடுவேன் நான். மணில இருந்து மார்க்ஸ்ல இருந்து மணி சொல்லிடுவோம் எப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு விஷயம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம், மாரல்ஸ். அதை வந்து கட்டாயமா நம்ம வந்து அன்பா சொல்லணும். நீ வந்து நல்லவனா இருக்கணும்னு சொல்றது இல்லை, நம்மளோட நடத்த நல்லபடியா இருந்தா தான் அதை பார்த்து தான் அவங்களும் கத்துப்பாங்க. As a parent, I think as long as we do all these things as role models and we listen to them also as much as we expect them to listen to us, definitely வந்து future is always bright. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை தான், பிரச்சனைகள் எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா இல்ல. அதனால அந்த பிரச்சனைகளை எல்லாருமே உலகமே மீண்டு வர வேண்டிய விஷயம் நேரம். இந்த நேரத்திலையும் நம்ம பசங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன பிடித்தமோ அதை படிச்சு அவங்களும் வந்து நெட் எல்லாம் பார்த்து எல்லாம் Anna, one question, mic mute, can you please unmute yourself? Yeah, I've done that. So I'm almost through. So the basic thing is அத மாதிரி கொண்டு போனோம்னா, listen to your children also, know from them as to what is their interest and go along with them in the direction they want.
guide them. Definitely when the future will be very bright, and my best wishes to all of you. May God bless. Thank you so much அண்ணா. வேலூர் மாதன், மைக் முரளிதரன் சார், ரொம்ப ஹாப்பி நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவ்வளவு அழகான இன்புட்ஸ் நினைக்கிற ஒரு செஷனே உங்களுக்கு வைக்கலாம் நினைக்கிறேன். 1 hour மேல செஷனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இம்பா மீட்டிங் கண்டிப்பா வைக்க போறோம். நான் சீரியஸா அவ்வளவு இன்புட் ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க பேசுனது எல்லாமே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி இன்புட்ஸ் அண்ணா. என்னோட தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. In fact, IMPA, IBN and ELS edification, please. Thank you very much. Thank you so much, and thank you so much, Anna. Please stay connected with us till the meeting over. Thanks a lot. And next item on the agenda is young and energetic person vara poraru. Our pair on the Ram is a vice president HDFC Bankless. So Anna, please unmute yourself and talk. Ram Anna, can you able to hear me, Anna? Ram Anna, Mr. Ram Anna, Ramana, can you please unmute and talk? Maran sir, can you able to help him out? Naveen, is Ram is available? He was joining and is going again. And I said, yeah, his voice, I'm not able to hear his voice. He is on line. Line la irukkaru, but பேசுறது கேட்கல. Mr. Ram, please continue without your earphones. Your mic is muted. Ramana, please unmute yourself. இல்லையே, அந்த plug எடுத்து விட்டுருங்க. If your Bluetooth is on, please switch it off. Unmute yourself. Mr. Ram, you are muted. Mr. Ram, Anna, please unmute yourself. Irkar, I am able to see him. He is trying. Mr. Ram, it's unmuted, but we can't hear you. Mr. Ram, Anna, please. Naveen, I think he's having some problem, technical issues. I think. Now, if you're coming through laptop, can you please come through via phone? Anna, laptop illana konja phone vandha kuda easy ah irukum, correct? You can leave and reconnect actually. Yeah, Kamleshana, please call him and try to help him out. We'll be going next item on the agenda. Ipo vandu very important person, number IBN International Indian Business Network President Mr. Velu sir will be addressing, giving a special address on this Father's Day. Mr. Velu sir, please unmute yourself. Thank you. Ella கேக்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Yeah. Please go ahead now. Thank you. Bright Naveen, நீங்க வந்து சொன்ன மாதிரி மைக் முரளிதரன் சொன்ன மாதிரி நீங்க பிரைட் தான். It's very nice to see you all. உங்களுக்கு எல்லாருக்கும் good evening and good afternoon. முக்கியமா வந்து வித்யா வந்து was a nice introduction about IBN. கரெக்டா வந்து IBN பத்தி சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ELS along with IMPA கூட ஜாயின் பண்ணி இந்த செஷனை பண்றதுக்கு. மாண்புமிகு அமைச்சர் அவருக்கும் சரி, அருணாச்சல முதலியார் அவருக்கும் சரி, ஆபீஸ் பேரர்ஸ் ஆஃப் IMPA, ELS எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். எங்க டைம் வந்து 13:50, 1:50 உங்க டைம் ஈவினிங். ஸோ நான் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, பட் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. நானும் I have to declare a conflict of interest. I'm also connected to Vellore. Lot of my relatives are bus transport owners. They have Kalyana Mandapams in Vellore. But I'm from Pondicherry. I'm settled in UK for the last 25 years. Profession is auditor. Investment management, I manage about 20 million market. But எல்லாருக்கும் நாங்க வந்து அந்த IBN ஸ்டார்ட் பண்ணதே வந்து IBN வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கணும் between India and also all industrialists or entrepreneurs across the globe. அதுக்கு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அது காட்ஸ் கிரேஸ் ஒரு 3000 மெம்பர்ஸ் இருக்காங்க throughout the world. ஸோ இம்பாவுக்கும் சரி, வாட் எவர் இம்பா நீட்ஸ் ஆர் இம்பாவோட மெம்பர்ஷிப்ஸ் ஏதாவது ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தாலும், ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட்ஸ் எனிதிங் we are there to help. நிறைய கிராண்ட்ஸ் அண்ட் டொனேஷன்ஸ் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், ஆந்திராக்கெல்லாம் பர்டிகுலர்லி. பட் எனிதிங் யூ திங்க் நாங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஃபார் ஆல் ஆஃப் யூ. பாண்டிச்சேரியிலேருந்து வர்றதுனால நான் ஒரு சின்ன ஒரு குரல் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பாரதிதாசன் சொன்னது,
தந்தை மகக்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தையோட ஒரு டேடோட முக்கியமான ஒரு பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு பையனை ஒரு தன்னோட மக்களை வந்து ஒரு ஸ்காலர் ஆக்குறது தான், ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றோர் ஆக்கி அவையில வந்து முந்தி இருக்க செயல் அப்படின்றதான் நம்ம எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா தந்தையர்களும் அதான் செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, படிக்க வைக்கிறதோ சரி, ஒரு அட்மிஷன்ஸோ அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோன்றது தெரியும். நான் லண்டன் வந்தும் அதை ஃபீல் பண்றேன். என்னோட 2 sons are doctors here. They are studying. One is studying doctor, one is junior doctor. அந்த கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு நல்லா தெரியும். அது வந்து it becomes an obligation. அந்த ஆப்ளிகேஷனை தான் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இது இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பேரண்டிங் பத்தி நிறைய கான்வர்சேஷன் வாஸ் தேர். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க வந்து நம்மளோட புத்திசாலிங்க, அதை மட்டும் நீங்க பிலீவ் பண்ணுங்க. சைல்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய ஒரு 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 இருக்கு. அதுபடி பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் கோஷன்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்ம வந்து எப்ப வந்து ஒரு 10th கிளாஸ்ல கத்துக்கிட்டதை பிள்ளைங்க வந்து 3ஆம் கிளாஸ்ல கத்துக்கிறாங்க. பிகாஸ் they know through internet and Facebook and all the social media. அவங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது முன்னாடியே தெரிஞ்சுக்கிறாங்க. As முரளிதரன் சொன்ன மாதிரி bright youngsters are there. The brightest youngsters are able to do better than us. அந்த ஒரு கான்செப்ட் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா, நம்ம வந்து we need to be helpful fathers. One of the things நான் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு வந்து லேர்ன் பண்ணது, spend time with your child. அந்த கான்செப்ட்லாம் ஆல்ரெடி நீங்க பேசுனீங்க. பட் ஒன் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், த வெஸ்டர்ன் கான்செப்ட், ஈட் டுகெதர் அஸ் அ ஃபேமிலி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க வந்து அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும். நீங்க அது எப்ப முடியுதோ, ஒரு வீக்கெண்டோ அந்த வீக் டேஸ்ல ஒரு 7 o'clockன்றது டின்னர் டைம். அப்ப எல்லா பிள்ளைங்களும் வந்து உட்காருவாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் சில கான்வர்சேஷன்ஸை நீங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க நார்மலா பேச முடியாது. அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை நாங்க ஃபாலோ பண்றோம். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால அதை சொல்றேன். பிகாஸ் அது வந்து டெஃபினட்டா வந்து ஹெல்ப் பண்ணுது. நிறைய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மெக்கானிக்கல் வேர்ல்டு, காலையில 7 மணிக்கு ஏஞ்சி நாங்க ட்ரெயினை பிடிப்போம். இந்த கோவிட் வந்ததுனால இப்ப வந்து 3 மாசமா வீட்டுல இருந்து ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ப்ராபபிலி வில் பி ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஃபார் another 6 months. பட் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டைம்ல கூட இம்பார்ட்டன்ட் அஸ் அ ஃபேமிலி கெட் டுகெதர் டு டின்னர். அது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரீட் யுவர் சைல்டு. நீங்க வந்து உங்க பிள்ளைங்களை வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. யூ ஜஸ்ட் நீட் டு ரீட். அவங்க என்ன பண்றாங்க, என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, எங்க போறாங்க, அந்த திங்ஸ் வந்து ஒரு கவனமா வச்சுங்க. ஒரு பேக் ஆஃப் யுவர் மைண்ட் யூ நீட் டு டூ இட். ஏன்னாதான் வந்து அம்மா ஹேஸ் கட் a specific role in the western world. Mothers also working. Both are working. Compared to the நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா, even in India I think most parents are working. அப்போ வந்து read your child. You need to read your child just to make sure that they are doing the right things. Whatever expectations, உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. 3 Idiots படம் பார்த்துருப்பீங்க. நம்மளோட பேஷனை வந்து திணிக்க பார்க்காதீங்க. So it's definitely the world is changed. The world has changed completely because அவங்களுக்குன்னு உள்ள ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்களுக்கு உள்ள பேஷன் ரொம்ப சின்ன ஏஜ்லயே வந்துடுது. அப்படின்னும் போது நம்ம பேஷன்ஸை தெரிவிக்காதீங்க. மேக் தம் ரியலி ஆஸ்க் தம் டு ரியலைஸ் தேர் பொட்டன்ஷியல். அவங்க பொட்டன்ஷியல் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க போற மாதிரி இருக்கட்டும். டிசிப்ளின் இஸ் மஸ்ட். டிசிப்ளின் ஹேஸ் டு பி வித் லவ் அண்ட் பாசிட்டிவ் பேரண்டிங். ஒரே ஒரு ஆங்கிள் டிசிப்ளின் பண்ணாதீங்க. You have to discipline with as a good parent as well as the positive thinking. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வந்து சில இடத்துல வந்து பிள்ளைங்க நம்ம கூட கனெக்ட் பண்ணவே மாட்டாங்க. The longer they don't connect, it's a problem. Because நம்ம கம்ப்ளீட்டா அவங்களை லூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அதை அவாய்ட் பண்ண பாருங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் வந்து ஒரே ஒரு வேர்ட் சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். சாக்ரிஃபைஸ்ன்றது தியாகம். நம்ம சொல்ற தியாக உணர்வுன்னு சொல்றோம். அது இட் கான் பி சீன், இட் கேன் பி ஃபெல்ட். எப்படி அது வந்து பி ஃபெல்ட்னா, ஒன்லி த்ரூ யுவர் ஐஸ் ஆஃப் யுவர் ஃபாதர். இந்த கான்செப்ட் இஸ் அப்சல்யூட்லி ஷியோர். எந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா இது நடக்கும். ஈவன் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட் இஸ் கம்ப்ளீட்லி காமன். நிறைய சமயத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். நம்ம வந்து அப்பா வந்து எப்பயுமே இல்லையே, இஸ் நாட் ஆல்வேஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கலாம். பட் ஆனா அதெல்லாம் நீங்க காம்பன்சேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மேக் ஷுர் தட் யூ ரீட் யுவர் சைல்ட். உங்க பிள்ளைங்களை வந்து கேர்ளா இருக்கலாம், பாயா இருக்கும், டசன்ட் மேட்டர். அவங்கள நல்லா ரீட் பண்ணுங்க. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஆல்வேஸ் யூ கேன் பி இன் டச் வித் அஸ். இஃப் யூ நீட் எனிதிங் இன் யுனைடெட் கிங்டம் ஆர் இன் யூரோப், அது நீங்க என்ன இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். We will be happy to help whatever we can.
Thank you very much for this opportunity. தேங்க்யூ சோ மச் வேலுதான். சூப்பரா பேசுனீங்க. நீங்க வேலு காசு சொல்ல பிறகு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட் யுவர் இன்புட்ஸ். கண்டிப்பாக உங்களை வச்சு ஒரு நாலேஜ் செஷன் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். வண்டர்ஃபுல் ஸ்பீச் யூ ஹவ் given, lot of inputs. Thanks a lot for your presence and your inputs, Anna. We'll go to the next item agenda. I think Ramana is back. Ramana, இப்போ நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். நவீன் perfect. இப்போ நீங்க தாராளமா பேசலாம். ஒரே நிமிஷம் எல்லாரும் சொல்லிடுறேன். After Ramana we are having a vote of thanks and we are winding up session, so stay connected till end of this meeting. Ramana, please, mic is yours, please go ahead. Thanks Naveen. And first of all, I அருணாச்சலம் ஐயாவுக்கும் நம்ம அப்பு சந்திரசேகருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்ல இது பண்ணதுக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு பேசின ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாமே ஐ திங்க் தேவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் ப்ராட் லைன். ஸோ கடைசியா பேசுறவங்க there is always a problem because I really don't know what to cover. But still what I thought is இன்னைக்குள்ள சினாரியோல maybe there are some challenges which are faced by the young fathers today. I think I will cover that. நான் எங்க அப்பாட்ட இருந்த மாதிரி என் பையனும் என் பொண்ணு கூட இல்லை. ஸோ ஐ திங்க் என்ன மாதிரியான ஏஜ்ல உள்ள ஃபாதர்ஸ்க்கு வந்து we are all in a transition phase. வேணா எங்க அப்பாவுக்கும் எனக்குள்ள கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். ஐம் ஷோர் உங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்பானாலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உருவம், எப்போதான் நம்ம பேசுவோம், நம்ம என்ன பேசணும்னு நினைச்சாலும் நம்ம அம்மா மூலமா தான் பேசுவோம். நம்ம அந்த மாதிரி ஃப்ரீயா அப்பாட்ட பேச முடியாது. ஐ திங்க் எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்குள்ள இப்ப என்னோட பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தோல் மேல கை போட்டுட்டு அப்படிதான். Ramana, Mr. Ramana, we'll go to the next item on agenda, the vote of thanks. அது கொடுக்க ஸ்பெஷலா ஒரு மெம்பரை கூப்பிடுறேன். Mr. Paridas sir, he is the global head Chicago USA ELS Certification Plus. Anna, please unmute yourself and talk, and rest all please put your mic on mute. Okay. Is it Paridas here? Yes, Anna. Okay. First of all, thank you everybody. I just wanted to give some few take-home items which I have noted down from all the speakers. I start from Sri Vidya. Really a wonderful speech, and I really was amazed with your story. That is really great. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்றப்போ எங்க வெறும் தற்பெருமைகளா பேசி ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா யாருமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை கூட தெற்பெருமை இல்லாம நம்மளுடைய கண்டினியூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத ஒரு ஓவராலா உணர முடிஞ்சது. அது ஃபாதர்ஸ்னால முடிஞ்சு போன விஷயம் இல்ல, இட்ஸ் அ கண்டினியூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத நான் எல்லாருடைய ஸ்பீச்ல இருந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம டாக்டர் அருணாச்சலம் சார் பேசுறப்போ லாட் ஆஃப் இன்புட்ஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம். பேசாம ஒய்ஃபை ஃபாலோ பண்ணுங்கப்பா, அழகான ஒரு டெஃபினேஷனை கொடுத்தாரு. அதுதான் வந்து நமக்கு லாங் டைம் நல்லா அவரோட அனுபவத்துல இருந்து நம்ம இருக்கக்கூடிய விஷயம். மாஃபா பாண்டியன் சார் பேசுறப்போ அவர் அதாவது நம்ம ஃபாதர் மாத்திரமே இல்ல, கிராண்ட் ஃபாதரும் ஃபாதர் தான் அப்படிங்கறத அழகா நமக்கு அழகா காமிச்சிட்டு போயிட்டாரு. ரியலி கிரேட். சந்திரசேகர் சார் பேசுறப்போ ஐ காட் லாட் ஆஃப் இன்புட்ஸ். லைக் அவரு எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண விதம், அந்த நரேட்டிவ் டைப், ஐ ரியலி என்ஜாய்ட். I think everybody would have enjoyed that one. Dr. Armugam sir, அவர்கிட்ட பேசுறப்போ see, நார்மலா சொல்லுவாங்க tell your friend and tell about you அப்படின்ட்டு. But now I'm changing that words. Refer a book, I will tell about you அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா the way he referred a book, the Roadless Travel, it's a wonderful book. It actually talks about the psychology of love and செல்ஃப் டெபெண்டன்சி, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப எம்பசிஸ் பண்ணக்கூடிய ஒரு புக்கு. அதை ரெஃபர் பண்றப்ப அவருடைய கேரக்டர், அவருடைய தன்மை என்னங்கிறது நமக்கு நல்லாவே புரிய வச்சுட்டு போயிட்டாரு. ரியலி ஒண்டர்ஃபுல் டாக். அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவர்கிட்ட நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் என்னன்னா, ராபின் சர்மாவோட இந்த ஷார்ட் ஃபில்மை பத்தி அவர் நரேட் பண்ண விஷயம்
அந்த ஃபில்மே பார்த்த மாதிரி இருந்தது. இட்ஸ் ரியலி கிரேட். அவருடைய ஸ்பீச்ல நான் வந்து ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம், அவர் அந்த கதையை சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது. அது நரேட்டிவ் ஸ்டைல். ஐ திங்க் இஸ் அ ரைட்டர், ஐ திங்க் ஸோ. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். சதீஷ் சார் பேசுறப்போ அவர் அந்த குற்றம் கடிதல் தங்க மீன்கள் படத்தினுடைய ப்ரொடியூசருங்கிறத இப்போ நாம எல்லாருமே வந்து அவரை ரெகக்னைஸ் பண்ணணும். ஏன்னா படம் எடுக்கிறப்போ எல்லாரும் வந்து ஒரு கமர்ஷியலா எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு மோட்டிவேஷனலா ஒரு அப்பாவை சார்ந்த படங்களை எடுக்கிறதுக்கு வந்துட்டு முன் வந்ததுக்கு ரொம்ப அவரை பாராட்டணும். தட் ஸ்பீச் வாஸ் ரியலி குட். அண்ட் மைக் முரளிதரன் சார் பேசுறப்போ I think I can call him as a moral முரளி. ஆனா அவரோட ஸ்பீச்ல வந்து நிறைய மாரல் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. ஸோ த ஃபியர்லெஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட நம்ம சில்ட்ரன்கிட்ட அல்லது ஃபேமிலிகிட்ட எதிர்பார்க்கணுங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னார் அவர். இந்த அஃபெக்ஷன், பாசம், அதை சொல்றப்போ உண்மையிலுமே வந்து அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு புரிய வச்சார். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றப்போ நமக்கு நம்ம சில்ட்ரனை வந்துட்டு will ask them to face the music, so let them face the problems அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எம்பசிஸ் பண்ணி சொல்றது, அது ஒரு பக்குவமான ஆள் தான் சொல்ல முடியும், எல்லாரும் அதை சொல்ல முடியாது. அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் அவரு. அப்புறம் நம்ம வேலு சார் நம்ம யூகேல இருந்து பேசினது, அவர் சொல்றப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு read your child, this is a wonderful concept. So we have to learn lot of things from our children. So அதை வந்து அழகா அவரு எடுத்து சொல்லிட்டு போனார் அவரு. ஸோ இன் ஜென்ரல் என்னுடைய ஃபீலிங் வந்துட்டு இந்த ஹோல் மீட்டிங் வந்துட்டு there are lot of take homes. ஸோ எல்லாரும் வந்து we have to learn lesson from all the experts and the experienced people அப்படிங்கிறத அழகா காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுல நிறைய ஸ்டோரிஸ், அழகான கருத்துரையாடல்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதை விட எனக்கு வந்து அப்பாவை மீறி தாத்தாவை வந்துட்டு, ஏன்னா அதுதான் கிராண்ட் ஃபாதர் இல்லையா, கிராண்ட் ஃபாதர் ஆல்சோ ஏ ஃபாதர். அது அழகா வந்து நம்ம மினிஸ்டர் மாஃபா பாண்டியன் சொன்னது ரொம்ப அழகான ஒரு டேக் ஹோம். ஐ திங்க் ஐ கவர்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடிஸ் ஸ்பீச். யாரையாவது விட்டுருந்தாங்களே தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்கள மட்டும் தான் நோட் பண்ணேன், யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் பேச முடியல. ஐ திங்க் ஜெயபாலன் சார் ஆல்சோ இஸ் தேர், ஐ திங்க் ஸோ. அவர் பேசலனாலும் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அதை விட ரொம்ப 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 முக்கியமான ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஷோபா. நான் ஒரே ஒரு விஷயத்த கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். நாம எல்லாம் ஃபாதர்னு சொல்லிக்கணும் அப்படின்னாக்கல அதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு உமன் வேணும். Without woman we cannot claim ourselves as a father at all. So அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் மாத்திரம் இல்ல, இனிமேல் வர எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் நமக்கு பின்னாடி இருந்து அழகா வழி நடத்துற இந்த லேடிஸ் குரூப், ஷோபா, சுபா, ரஹமத், அபி, இவங்கெல்லாம் வந்து ELSல வந்து they are very active participants. They are doing really great job. Again I'm telling you, without women we cannot claim ourselves as a father at all. ஸோ தே ஆர் ப்ரூவிங் themselves and அவங்க பின்னாடி இருந்து நம்மளை வந்து ஃபாதருங்கிற ஒரு பொசிஷனையும் ப்ரௌட்னஸையும் கிளைம் பண்ண வச்சதுக்கு தேங்க்ஸ் டு சோபா அண்ட் ஆல் த லேடிஸ் ஹூ ஆர் ஒர்க்ட் ஆன் த ELS team. Thank you so much. Thank you everybody. I think we can end the meeting now. Thank you so much. Thank you so much, Anna. Thank you. Navin, I was enjoying our conversation, Navin. It was really really wonderful MC you have done. Thank you so much. Thank you so much. எல்லாரும் இப்போ வந்து உங்க பசங்க கூட உங்க ஃபாதர் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்தாச்சு. போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் நல்லா வாழுங்க, நல்லா போய் சாப்பிடுங்க, சண்டே வேற லெவல்ல கொண்டாடுங்க. Until then, bye bye, take care. Signing off here, Naveen here.